இறைவணக்கம். அடியார் புருஷோத்தமையா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா, சன்மார்க்க சங்கங்கள் தழைக்க அருள் தாதா திருவருட்பிரகாச வல்லற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். கலைநிறை கணபதி சரணம் சரணம். கலைநிறை கணபதி சரணம் சரணம். கஜமுக குணபதி சரணம் சரணம். கஜமுக குணபதி சரணம் சரணம். தலைவனின் இணையடி சரணம் சரணம். தலைவனின் இணையடி சரணம் சரணம். சரவண பவ குக சரணம் சரணம். சிலைமலை உடையவா சரணம் சரணம். சிவ 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 சரணம் சரணம். உலை ஒருவரை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். கலைநிறை கணபதி சரணம் சரணம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். மலரடியின் சென்னிமிசை வைத்த பெருந்தெய்வம். காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம். கருணநிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம். சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம். சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருள் ஜோதி தெய்வம் எங்களை ஆண்டு கொண்ட தெய்வம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். விண்ணப்பம். எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கல்ப விகப்பங்களும் மரணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கல்ப விகப்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மீக ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் விடாமல் நிறைந்து விளங்க செவித்தொழல் வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் திரு ஆண்டவரே, தேவரீர் திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
இளைஞர்களுக்கு வணக்கம். இன்றைய மாலை பொழுதில் நம்முடைய சிங்கார மலர்களால் அலங்கரிக்க வந்திருக்கக்கூடிய தயவு சன்மார் பண்பர் அருணகிரி ஐயா அவர்கள் வாய்மையும் தூய்மையும் தந்து ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி அருளுடைய பரம் அருளராது அன்பு மசிந்திராது அதனால் அருளரும் பழல் என்று அறிந்து பேசுவது அருளில் எல்லா பாடும் இது உண்மை என்ற நிலையிலே நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனி சேராத. நாம 10 அடி முன்ன போவோம், அவங்க வரல இவங்க வரணும், அவங்க பின்னாடி வர போறாங்க, 10 அடி பின்னாடி வர்றாங்க. நமக்கு நன்மை தானே. எவ்வளவு நீந்தரமோ அவ்வளோ இறைவனை நாம் நெருங்கினா இருக்கோம். காலம் இல்லை நமக்கு. மற்ற அறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் பெரும்பாடு வந்துடுமே. சற்று மதையுமாலே தடுக்க முடியாது. சமரச சுத்த சன்மார சங்கத்தவர்கள் எச்சி நின்று தடுக்க வல்லவர்கள். அப்பேருடைய இடத்துல நாம் இருக்கிறோம். உச்சம் அருளினுடைய உச்சம் இது. அப்பேருடைய அற்புதமான இடத்துல கொஞ்சம் சவுண்ட் லேசா பேசும்போது எனக்கு அந்த எனர்ஜி தெரியுது. அதனால மெய்யம்பர்களே, பெருமான் 6 திருமுறைகளாக எடுத்திருக்கிறார். இதுல முதல் 1ஆம் திருமுறையில முதல் பாடலாகவே சுவாமி இந்த அற்புதமான தெய்வமணி மாலையை அருள் இருக்கின்றார்கள். 31 பாடல்கள். 31 பாடல்களை என்னுடைய கணக்கு பார்த்தாக்க சுவாமி வந்துட்டு இந்த உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 31 எழுத்துக்களாக வடிவமைச்சிருப்பார்களோ நான் நினைக்கிறேன். அப்படியாதான் இருக்குமோன்னு. அது என்ன 31ல வந்து சுவாமி நிக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்து என்னோட விளைவு இப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால பெருமானுடைய திருவருளினாலே அற்புதமான தலைப்பு இன்னைக்கு. வாய்மையும் தூய்மையும் தந்தலின் திருவடிக்கு ஆளாக்குவாய். பெருமானி வாய்மை தீர்மை, இந்த தூய்மை கூட உன்னுடைய அருள் இல்லாம நான் எடுத்து கையாள முடியாது. பெருமானி சரண்டர் ஐயா கிட்ட சரண்டர் ஆயிடும். நான் செய்யறேன், நான் உண்மையா பேசினேன், அதனால தான் இந்த வீடு வாங்கணும்னு சொல்லக்கூடாது. உண்மையா பேசுறது கூட அவனுடைய அருள்னு சொல்லணும்.
அதுக்காகத்தான் பெருமான் வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய் என்று பெருமான் அந்த சரணாகதி என்னால் ஆவதென்றும் உனக்கு இல்லை எண்ணி நினைந்தாய் உன்னால் நான் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே என்பது போல சரணாகதி சரண் நாயினும் கடையேன் ஈனினும் இணைந்தேன் ஆயினும் மறுபடியும் அருட்பெருஞ்சோதி தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரம் அளித்த அருட்பெருஞ்சோதி என்ற நிலையில சரண் ஐயா கிட்ட ஊந்தணும் கையை தூக்கிட்டா சொல்றவங்க கூட சொல்ல மாட்டான் ஐயா கை தூக்கிட்டா சரண்டர் ஆயிட்டா உற்றி ஆகணும் அப்படி இறைவன் கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும் முழுமையா ஒப்படைக்கணும் உடல் பொறி ஆவியெல்லாம் உவந்து பெருமானுக்கு ஒப்படைச்ச மூட்டை கட்டி இருந்தா சாமி பொருள் நீ கொடுத்த பொருள் இருந்தா சாமி மொத்தமா அவங்ககிட்ட கொடுத்த சும்மா பேசுறது இல்லை ஆத்மாத்மா அந்த இதயத்துல அந்த மாதிரி சுவாமி வச்சு கொண்டாடணும் காலையில ஒண்ணுமே இல்லை இந்த 2 வரிகளை வாய்மையும் தூய்மையும் தான் ஆண்டவர் பறந்து வருவார் நம்ம கிட்ட வாய்மை தூய்மை இருக்குதான்னு தான் கேள்வியா இருக்கு வாய்மை என்பது வாயால் கையாளுவது தூய்மை என்பது மனத்தால் கையாளுவது வாய்மை வாயிலிருந்து எது வரணும் மெய் தான் வரணும் வாய் மெய் அங்க கவனிக்க மெய்யான ஒரு பொருளை இந்த வாய் சொல்லணும் பொய் சொல்லவும் இதுல உள்ள கருத்துக்களை நான் உண்மையை எடுத்து சொல்லணும் வாய்மை இது பொய்களை சொன்னா அது வாய்மை கிடையாது அதனால வாயிலிருந்து வருவதெல்லாம் வாய் மெய்யாக இருக்க வேண்டும் மெய் என்றால் ஆண்டவனை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே மெய் கிடையாது பொய் தான் பொய்யை கட்டி புறப்பட்டேன் மன்றாடும் வல்லலை கண்டேன் அடிப்பார் பொய்களை இந்த உலகத்துல உள்ள கதைகள் எல்லாம் பொய் தான் மெய் என்பது சத்தியம் சத்தியத்தை பேசணும் அதுதான் இது மெய்ன்னு சொன்னாங்க அந்த உடம்ப ஏன் மெய்ன்னு சொன்னாங்க மெய்ப்பொருள் இதுக்குள்ளே இருக்குது அதனால மெய்ன்னு சொன்னாங்க உடம்பு கிடையாது இது மெய் மெய்யான ஒரு பொருள் என்றுமே மாறாத ஒரு பொருள் சத்திய பொருள் அந்த பொருள் இது உள்ள இருப்பதனால் இதுக்கு மெய்ன்னு சொன்னாங்க சிறப்பு இல்லையா பேருடைய மெய்ப்பொருளை நம்ம வச்சுக்கின்னு எங்க தேடிக்கிறோம் இங்கே இருக்குது கைகட்டி தூரத்திலே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை எடுப்பதற்கு பார்ப்பதற்கு காலம் என்ன கணக்கு என்ன கருத்து இடம் என்ன என்னன்னா எனக்கு ஒண்ணு இல்லை ஐயா எனக்கு ஐயா தெய்வம் ஒண்ணு கிடையாது எனக்கு எந்த சிரமம் கிடையாது நான் வந்து வருகிறேன் இடையில நான் சாப்பிடவே மாட்டேன் சாமி அதனால இந்த மெய்க்குள்ளே இருக்குது அதனாலதான் முருகனை மனிதனா காமிச்சாங்க முருகன் என்றால் அழகு என்று பொருள் அழகான ஒரு பொருள் என் கண்ணுற்றதே பார்த்தார் பெருமான் அழகான ஒரு பொருள் எதுவா இருக்கும் அப்போ அழகை மனிதனுக்கு காண்பிக்க வேண்டும் என்றுதான் அது அந்த கிரீட வச்சு சிங்காசனம் பண்ணி மயில் கொடுத்து வேல் கொடுத்து எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி காமிச்சாங்க அழகுதானே அழகு காமிக்கிறேன் என்று காமிச்சாங்க சக்தி என்றால் இது பாருங்க இது கூட எனக்கு சக்தி வேணும் இந்த நோட் புக் இப்படி எடுத்து இப்படி உயரத்துக்கு சக்தி இருந்தா தான் இது வேலை செய்யும் சக்தி அம்பாள் என்ற நிலையில அந்த அம்பாளை எப்படி காமிப்பது ஒரு எளிமையான ஒரு யதார்த்தமான ஆளுக்கு அதை பெண்களாக வடிவமைச்சு நகை நட்டுலாம் போட்டு சிங்காச்சு எல்லாத்தையும் பிணைஞ்சு அதை காமிக்கிறது அப்படி காமிக்கிறது ஆனா இதுதான் சக்தி இப்போ சக்தி இல்லைன்னா பேச முடியாது சக்தி இல்லைன்னா உட்காரவே முடியாது சில பேர் விமானத்துல போறதுக்கே சக்தி இருந்தாலும் விமானத்துல போக முடியாது விமானத்தை உட்காரத்துக்கே அப்படி கார்ல போறது சக்தி 2 வீலர் அதான் சக்தி சக்தின்னு ஒரு பொருள் தனியா இல்ல நமக்குள்ள இருக்குது முருகன் என்ற ஒரு பொருள் தனியா இல்ல நமக்குள்ள இருக்குது சிவம் என்ற ஒரு பொருள் நமக்குள்ள இருக்குது எல்லா பொருளுமே அருட்பெரும் ஜோதியா இருக்கிறார்கள் என்று ஃபைனல் பண்றார் சுவாமி ஃபைனல் பண்ணுவதற்கு அதுக்கு அறிவு துணை செய்யணும் ஆண்டவன் துணை செய்யணும் அறிவுதான் ஆண்டவன் ஆண்டவன் தான் அறிவு அங்க கவனிங்க நமக்குள்ளே அறிவாகி ஆண்டவன் சதா சொல்லிட்டே இருக்கிறார் ஐயா சொல்லிட்டே இருக்காரு இப்ப அறிவை சொல்லிதான் நாம இங்க வந்திருக்கிறோம் அப்ப ஆண்டவன் சொல்லிதான் நாம இங்க வந்திருக்கோம் வேற ஒண்ணு இல்ல அறிவு சொன்னாலும் ஆண்டவன் சொன்னாலும் ஒண்ணுதான் எழுந்துரு நம்ம அறிவு சொல்றது எழுந்து என்ன பண்ண போறோம் சும்மா இரு அப்படின்னு மறுபடியும் படுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ ஆண்டவன் பேச்சு நம்ம கேட்கலன்னு அர்த்தம் ஆண்டவன் சரியா 3 மணிக்கெல்லாம் எழுப்புறாரு போனோம் ஒரு அந்த இயற்கை உபாதி பண்ணிட்டு வந்து மழை போதின்னு படுத்துது ஏன் எழுப்புனா யார் எழுப்புனான்னு நம்ம கேள்வி கேட்கணுமா நம்ம அறிவுதான் எழுப்பு ஆண்டவன் எழுப்பி விடுறாரு உத்திரி அதிகாரம் 3 மணிக்கு எவ்வளவு அற்புதம் நடக்குது இந்த உலகத்துல அதோட வேற என்ன செய்யணும் எழுப்பி விடுறாரு நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்கிறாரு என்ன செய்யறா
இதை செய்தால் இந்த பனிஷ்மெண்ட் உடனே கொடுக்கிறாரு. நம்ம தெரிஞ்சுமா இல்லையா? இதை சொல்லியதுன்னா இப்போ பாருங்க, தெய்வமணி மாலையில மொத்தம் 31 பாடல்கள். சென்னை பட்டினம் என்று அழைக்கப்பட்ட சென்னையின் அழகையும் மக்களின் நிலைமையையும் தான் இந்த தெய்வமணி மாலை வெளிப்படுத்தும். சுவாமி ஆரம்பத்துல ஒரு 9 வயது குழந்தை பாட்டு, எந்த பாடசாலைக்கும் போல, எந்த வாத்தியார்கிட்டையும் பாடம் கற்கல, எப்படிங்க தெய்வமணி மாலை 31 பாடல்கள் பாட முடியும்? அது பிறகு 6000 பாடல் பாடுகிறார். அது விடுங்க, 9 வயசுல ஒரு குழந்தை எப்படி பாட முடியும்? அது குழந்தையா அது யார் என்பதை நாம் சிந்திக்கணும். அது மனித உருவமா? உருவத்தில் மனித உருவம், ஆனால் யார் அவர் என்பதை நாம் சிந்திக்கணும். எப்படி தெய்வமணி மாலை எப்படி பாட முடியும்? ஒரு குழந்தை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொல்லாது சொல்ல வேண்டாம், மாதாவை உன்னாலும் மறைக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், தனம் தேடி உண்ணாமல் இருக்க வேண்டாம், தர்மத்தை ஒன்னாலும் மறைக்க வேண்டாம் சொல்லி, இது நல்ல பாடத்தான். சுவாமி இதை வெறுக்கல, வள்ளல் பெருமான் வெறுக்கவே இல்லை. அங்கதான் நல்லா கவனிக்கணும் சன்மார்க்க அன்பர்கள். சுவாமி இது தவறுனே சொல்ல. இந்த பாடல ஒரு 4வது நாள் 5வது நாள் 5வது வகுப்புல இது சொல்லலாமே. முதல் வகுப்பு இன்றைக்குதான் பாடசாலை திறந்திருக்கு, இன்றைக்குதான் அவன் ஆரம்பம். பள்ளிக்கூடம் இன்னைக்குதான் துவக்கத்திலே முதல் பாடமாவே இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி வேண்டும் சொல்லாமே சொன்னார் சுவாமி. வேற ஒண்ணும் இல்லை. இதை சுவாமியை இது வெறுக்கிறார் அப்படி எடுத்துக்கூடாது. நல்ல பாடல் தான், சிறப்பு தான். ஆனால் இதை கொஞ்சம் தள்ளி போடலாமே. 2வது 3 காலையில 8:30 மணிக்கு ஸ்கூல் ஆகுனா 4 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்குது. ஒரு 3 மணி பாட்டுல வச்சுக்க, ஈவினிங் கிளாஸ்ல வச்சுக்க இந்த பாடலை அப்படின்னு சாமி சொல்றாரு. வேற ஒண்ணு இல்லை. ஆரம்பத்திலே வேண்டாம் அம்மங்களை வச்சுக்கன்னு சொல்றாரு, மங்களமா இருக்கணுமே அப்படின்னு சொல்றாரு சுவாமி. இப்படி மங்களமா நீங்க பாடுவீங்களோ அப்படின்னு ஆசிரியர் கேட்கிறாரு. சுவாமி நீங்க உத்தரவு கொடுத்தா அடியேன்னு பாடுறோம். அது ஒரு பிஞ்சு குழந்தை உத்தரவு கொடுத்தா பாடுற இந்த உண்மை புரியலேன்னு அப்படின்னா கொஞ்சம் ஷாக் ஆகுது. பாடுவீங்களோ? சரி பாடுங்க பார்க்கலாம். அத ஒருமையுடன் நினைது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும்னா, திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்கள் யாரோ அவருடைய உறவு வேண்டும். வேண்டாம் வேண்டாம்ன்றத வேண்டும் என்ற நிலையில முடிக்கிறார் சுவாமி. என்ன அற்புதம் பாரு. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். கலவாமை கூடாதுன்னு சொல்லலாம், அது வேண்டும் எவ்வளவு அழகாக முடிக்கிறார். என்ன தமிழ் கொஞ்சம் விளையாட்டு பாருங்க. பெருநெறி விடு தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நெற்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வின் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் பல தலம் பொங்கு கந்த வேறு, சண்முக துயமணி உண்முக சைவமணி சண்முகா தெய்வமணி ஏனு தெய்வமணி பாடல் 31 பாடல் அடிக்கிறார் சுவாமி. கந்த கோயில் கந்தசாமி கோவில் தான் முதல்ல இருந்தது. வள்ளற்பெருமன் தான் அது கந்த கோட்டம் சொல்லி பெயராச்சார். சுவாமி வச்ச பேரு. சுவாமியுடைய திருப்பாடப்பட்டு வளர்ந்தது பாருங்க. அதுங்க என்ன வளர்ச்சிருப்பீங்க. கோடி கோடி கோடியா செல்வம், உலகம் புகழ் எல்லாம் கொட்டுதல் கொட்டுதாங்க. அந்த மாதிரி அற்புதம் நடந்துச்சு. கந்தசாமி கோயில் இன்னைக்கு உலக ரெக்கார்டு வாழ்ந்து, உலக அதிசயங்களை ஒன்றா நீ பரட்டி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தெரியும். கந்தசாமி கோயில் போட்டீங்கன்னா அதோட சிறப்புலாம் முடியாது. சுவாமி வந்த பிறகுதான் சென்னை ஓடு வளர்ந்து தர்மமி சென்னைன்னு உண்மைதாங்க. ஒரு அம்மன் விழாவில பார்த்தா எத்தனையோ கோடி ரூபாய் செலவு பண்றான் சாமி. எப்படி சொல்லுவான்? ஒரு தனிநபர் செலவு கிடையாது, எல்லா அன்பர்களும் கொடுத்ததுனால அவன் செலவு பண்றான். இப்ப சிவகுமார் பண்ற அவங்களுக்கு பாயிட்ட காசு கிடையாது, அவ்வளவு அன்பர்கள் கொட்டுறாங்க. கொட்டாவிட கட்டுறான். அப்போ எவ்வளவு செல்வந்தனா இருந்தா ஒரு 5000 10,000 எடுத்துக்கூட 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய செல்வம் வாய்ந்த இது. தர்மமிகு சென்னையில் பெருமான் பாடுகிறார். நீ பாருங்க, அறமா தர்ம காரியம் பார்த்தீங்கன்னா சென்னையை மிஞ்சவே முடியாது, உலகத்துல மிஞ்ச முடியாது, நம்ப மாட்டேங்க. அப்பேர் ஒரு தர்ம காரியம் நடக்குது, சிறப்பா நடக்குது, ஓஹோ நடக்குது. ஒண்ணும் இல்லை, அந்த தவறுதான் அவன் செய்யறது. இருந்தாலும் அது செலவிடுறான் பாருங்க. இங்க ஐநாவரத்தில் சோலையம்மன் கோவில் ஒரு கோவில் இருக்கு, அது பட்டாசு செலவு வரைக்கும் 5 லட்சம் ரூபாய், 50 லட்சம் மன்னிக்கணும், 50 லட்சம் 1 கோடிக்கா செலவு பண்ணுங்க. டமால் 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 பயனில்லாதான். அப்ப எவ்வளவு வருமானம் வந்தா நீ அந்த செலவு பண்ணுங்க, அது சொல்ல வரணும். அப்போ அவ்வளவு பேர் கர்ம காரியம் செய்யறான்னு அர்த்தம். அவன் நம்பி கொடுக்குறான், பொருளை அருளா மாற்றுனா அவன் கொடுக்குறான். ஆனா நீ அருளா மாத்தா எதேதோ மாத்தினா என்ன பண்ணுவான்? அவன் நம்பி கொடுத்துட்டான். அதனால முருகன் பெருமாள் பார்த்து டிக்கெட் சொல்றாரு. ஏன்னா அவன் நம்பி தர்மகாரியத்தையாக கொடுத்தான். ஆனா செலவு பண்றப்ப அப்படி பண்ணா அவன் தான் மாட்டிக்கணும். அதனால
ஒரு அற்புதமான சென்னையில நாம வாழ்றோம். சென்னையில நம்ம வாழ்றோம், எவ்வளவு பெருமை பண்றோம், எவ்வளவு சந்தோஷப்படுறோம், எவ்வளவு நிறைய கொள்றோம். சென்னையில வாழ்ந்துன்னா அப்படி புழுவா நெளிவீங்க. சென்னையில வாழ்ந்தா தர்மபுரி சென்னையில வாழ்றோம், சன்மார்க்க சங்கத்துல இருக்கிறோம், அதுல குறிப்பா நெசப்பாக்கத்துல வாழ்றோம். ஆடா எவ்வளவு இன்பத்தை திளைக்க வேண்டாமா? வரும்போது ஒரு போன வருது, வண்டி ஓரங்கட்டு நிக்கிறேன், ஐயா செய்தி தலைப்புல போயிருக்குது தொலைக்காட்சி பெட்டியில, வள்ளல் பெருமான் அந்த 80 காடி நிலப்பரப்புல எந்த கட்டிடமும் கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிக்குது. ஐயா தேரா இருக்குது, என்ன பறகுது, 40 போராட்டி 60 பறகுது, என்னடா அப்படி ஓட்டுறாட்டு பேரானந்தம். ஏன்னா பெருமானுடைய பெருவெளி பெருவெளியாதான் இருக்கும். கட்டிடங்களை கட்டினா சிறுவெளியா மாறிடும். நல்லா கவனிக்கணும். 40 ஒரு ஹால் இருக்குன்னா அதுல பாதி ஒரு செவரு போட்டா என்னங்க அர்த்தம்? 20 ஆயிடுது இல்லையா? 40 20 ஆயிடும், பாதி போச்சு. அப்ப பெருவெளி என்பது சிறுவெளியாக மாறிடும். அதனால பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் அந்த நற்செய்தி கிடைக்கப்பட்டது, வரும்போதுதான் கிடைக்கப்பட்டது. பேரானந்தம். ஆஹா, ரொம்ப சந்தோஷமா அந்த செய்தியில நாம பரிமாறிக்கணும் அந்த சபையில சொல்லி ரொம்ப இன்பம். முறையின் அளப்பரிய ஆற்றலையும் போர் வெற்றியையும் கந்தகோட்டையின் கட்டிட அமைப்பையும் கலை உணர்வையும் அழகையும் சிறப்பையும் தாம் எழுதிய தெய்வமணி மாலையில் சித்தரிக்கின்றார்கள். இந்த கந்தகோட்டத்துல முருகன் தான் சுவாமி மயில் மேல ஏற்றி ஏதாவது ஏற்றி விட்டார். முருகன் தவறு கிடையாதுங்க. முருகா 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 101 முறை சொல்லிட்டு நீ சாப்பாடு எடுத்து பாருங்க. ஆனா என்ன ஆனந்தப்படுத்து, எல்லாம் ஒண்ணுதாங்க. மூலப்பொருள் ஒண்ணுதான், மண்ணு மூலப்பொருள். ஒரு குடம் செய்யறான், அகல் செய்யறான், மக்கு செய்யறான், பெரிய பானை செய்யறான், எல்லாம் ஒண்ணுதான். மூலப்பொருள் மண்ணுதான். இப்ப தங்கம் ஒண்ணுதான் மூலப்பொருள். அதுல பாருங்க, உத்தியானன்றா, கம்பல்ன்றா, மூக்குத்தன்றா, வைடூர்ன்றா, மோதிரங்கிறா, எதை செய்யறான். ஆனா மூலப்பொருள் தங்கம் தான். அப்படி இறைவன் ஒருவர் தான். எந்த பெயர்னாலும் நீங்க சொல்லுங்க, தவறு கிடையாது. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்களோ அந்த நிலையில ஏத்துக்கிட்டாங்க சன்மார்க்கம். நீ பண்றது தப்பு, நீ பண்றது சரின்றதுலாம் கிடையாதுங்க சன்மார்க்கத்துல. நீ எந்த நிலையில ஒழுக்கமா இருக்கிறியா நீ சன்மார்க்கி தான். தனி மனித ஒழுக்கமா இருக்கிறியா நீ சமயத்திருந்தாலும் நீ சன்மார்க்கி தான். ஐயா யார் சொன்னா சன்மார்க்கினா 4 கொம்பு 4 கையா இருக்குது, எல்லாம் ஒண்ணுதான். அவன் ஒழுக்கமா இருக்கா, கொலை பிள்ளை புரியல, ஆனா முருகனை வழிபடுறான், அவன் சன்மாரி கிடையாதா? யார் சொன்னா? பெருமானே முருகனை வழிபட்டிருக்காரு, தப்பு கிடையாதுன்றார் பெருமானே. அதனால அதை கூட்டு நல்லா புரிஞ்ச உள்ளத்தில் உள்ளே ஒளிந்திருக்கும் தெய்வத்தை பக்தியில் வெளிப்படுத்தும் போது பக்தர்கள் விரும்பும் வடிவத்திலே அந்த பரம்பொருளை காட்சி அளிக்கின்றது. நல்லா கவனிக்கணும். பெருமான் எழுதுறது, நான் எழுதுல, அவரே சொல்றார். எந்த பொருள் எப்பொருள் மெய்ப்பொருள் என்பமை கண்டோர் அப்பொருளாகி அனுப்பிருந்தது. அதனால நீ வேற பொருளை பாருன்னு நான் சொல்ல வரேன். நான் பெருமானாவே நான் பார்க்கிறேன். என்னுடைய சொல்றான். இப்ப சாணிய ஒரு பிள்ளையார வச்சு பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு ஒரு கும்மம் வச்சு மஞ்சள் வச்சு ஒரு அருகம்பல் வச்சு தீபாராதனை பண்றேன்னு என்னங்க பொருள்? அது தெய்வமா வழிபடுறான்னு அர்த்தம். எப்பொருள் மெய்ப்பொருள் என்பமை கண்டோர் அப்பொருளாகி அனுப்பிருந்தது. இந்த சாணத்தை பிடிச்சி அதுக்கு ஒரு பொட்டு வச்சு ஒரு மஞ்சள் வச்சு ஒரு அருகம்பல் வச்சு ஒரு வத்தி கொளுத்தி தீபாராதனை பண்ணிட்டானா அது உள்ள வண்டு தொலைக்காதுங்க, பூச்சி தொலைக்காது. சத்தியங்க இது. இறைவனா வழிபட்ட பிறகு பூச்சி உள்ள வராது. ஆனா கீழே சாணத்தை பார்த்தீங்கன்னா மறுநாளே பார்த்தீங்கன்னா வண்டும் அது ஒரே நாரம். இது பிள்ளையார புடிச்சு வச்சுட்டீங்கன்னா அது ஆண்டவன் இறைவன் அதுல எழுந்தருளுகின்றான் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அந்த பொருளை அவன் நம்புறான். அதுவா இறைவன் காட்சி தருவான்னு சொல்றாரு பெருமான். பரம்பொருள் காட்சி அளிக்குது, அவ்வாறே காண விரும்பி அப்படியே கண்டார் நம்ம பெருமான். அவ்வாறே காண விரும்பி அப்படியே கண்டார் நம்ம பெருமான். என்ன அற்புதம் பாரு. அப்படிதான் முருகனை அப்படி கெட்டியா பிடிச்சாரு. முருகனை வழிபடும் தெய்வமா பிடிச்சாரு. ஞான சம்பதை குருவாக பிடிச்சாரு. வழிபடும் நூல் திருவாசகத்தை வழிபடும் நூலா பிடிச்சாரு சுவாமி. திருவாசகத்துக்கு பிடிச்ச தப்பா? தப்பு கிடையாது. உனக்கு காலம்தான் படி. யார் வேணும்னா காலம் இருக்குதுன்னா படி. இந்த அருட்பாவில உனக்கு அர்த்தம் புரியல, அருட்பாவில ஒரு சந்தேகத்துல திருவாசகத்தை ஊன்றி பார்க்கவும் படிக்கவும் சொல்றாரு நம்ம பெருமான். திருமந்திரத்தை கவனிக்கவும் சொல்றார், திருக்குறளை வாசிக்கவும் சொல்றார். எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் பண்றார் நம்மளுடைய பெருமான், சும்மா இல்லை. ஆனா பெருமானுக்கே சிலர் அறிவுரை சொல்லுவாங்க, இது தப்பு அது தப்பு. தப்பே கிடையாதுங்க, எல்லாமே இறைவனுடையதாகும்.
திருக்காட்சிதான் என்பதை அதிலிருந்து புரிஞ்சுக்கணும். கடவுளை காண கடவுள் என்ற சொல்லின் பொருளை ஆன்மீக முறைப்படி உணர்ந்தால், கடவுள் என்ற சொல்லை ஆன்மீக முறைப்படி உணர்ந்தால் விரும்பும் கடவுளை விரும்பிய வடிவத்தில் காண்பது திண்ணம் என்பது நிரூபிக்கப்பட்ட அணுகுமுறையாகும். இதே நான் தவத்துல அப்படியே நிக்க வேண்டிய மைக்கே தெய்வமா நினைச்சு அப்படியே 48 நாள் நான் தவமா இருக்கேன்னா இதுவா இறைவன் வந்து என் முன்னால நிற்பாரு மனத்தறி. இதை நான் மெய்யா தெய்வமாவே நினைக்கிறேன். ஆனா அது நினைக்கிறேன், இதை நினைக்கிறேன், இதுதானே எனக்கு பிடிக்குதுங்க. அப்படின்னா பண்ண முடியும். ரைட்டு, என்னன்னு வணங்கு, தப்பு ஒண்ணு இல்லை. ஆனா எதையுமே வணங்காத விட்டுறப்பாரு, அவன் தான் முட்டாள ஒழிய இதை ஒரு பொருளா நினைச்ச வணங்குன்னா அதுவா வந்து இறைவன் நிற்பாரு. அதைத்தான் சொல்றாரு, வீண் காலம் பண்ணாதே காலையில நமக்கு என்பதை பெருமான் மதங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இனங்களை எல்லாம் இணைத்து ஒருமைப்பாடு காண விளைந்தால் நம்முடைய பெருமான். இப்ப சமயம் என்பது என்னங்க? சமைத்தல்ங்க. சமயம் என்பது சமைச்சாச்சுங்களா வீட்டுல நீங்க வரும்போது அப்படின்னா அரிசியை பக்குவப்படுத்திட்டீங்களா அர்த்தம். அரிசியை நான் சாப்பிட முடியாது. அது வேக வச்சு பக்குவப்படுத்திட்டுனா ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு நான் சாப்பிடுவேன். பக்குவப்படுத்தினா அப்படியே இந்த ஆத்மாவே சமயத்தில் பக்குவப்படுத்தினால் சன்மார்க்கத்தில் நிலைத்து நிற்கலாம். பக்குவப்படுத்த சன்மார்க்கத்தில் நான் நிலைத்து நிற்க முடியுமா? பக்குவப்படுத்துங்க. சமயம் சும்மா இல்ல, சமைத்தல் பேரு. இவ்வளவு பெரிய சிறப்பு ஐயா, சாதாரண விஷயம். மணிவாசகர் வான் கலந்தார் சமயத்தில் தான் இருந்தாரு. திருமூலர் சமயத்தில் தான் இருந்தாரு. நம்ம பெருமான் தான் தனித்து நிக்கிறாங்க, அது வேற நிலை. அந்த நிலைக்கு நம்ம போனா சமயத்தின் வழியாகத்தான் நம்ம அங்க போக முடியும். தனியா எகிரி நான் சன்மார்க்கத்தில் குதிக்க முடியாது. அது பிஹெச்டி, எல்கேஜி யூகேஜி எல்லாம் முடிச்சுதானே நான் பிஹெச்டி போக முடியும். அங்க போனா எனக்கு என்ன பவரும் புரியும்? சமயத்திலிருந்து வந்தா இந்த சன்மார்க்கம் எளிமையா புரியும். எல்லாமே எளிமையா புரியும். மெய் என்பர்களே, முறை பெருமானை வழிபடு கடவுளாகும், திருஞான சம்பந்தரை வழிபடு குருவாகும், திருவாசை வழிபடும் நூலாகும் பெருமான் இளமையில் கொண்டார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அது வழியாக மேலேறினால் அர்த்தம். அது வழியாக நாம் மேலே ஏற வேண்டும் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அது வழியாக மேலே ஏறினார் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்ப ஒரு அற்புதம். சுவாமியே தைப்பூசத்துக்கு தான் ஜோதி காமின்னு என்ன இருக்குது? எந்த நாள்ல வேணாலும் காமிக்கல, ஏன் அந்த நாள்ல காமிச்சார்? அதனால சுவாமி சமயத்துல தோய்ந்துதான் இருக்கிறார். புரியாம பேசுறதுக்கு தான் சமயத்துல தோயாம தனிச்சு நாங்க தனி சன்மாரிக்கெல்லாம் தனி காட்டுல மோட்டல இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். மக்களோடு மக்கள் ஆண்மனை ஒருமைப்பாட்டுமே எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவு விலகாம நிறைந்து விலக செய்தி தருடர் வேண்டும்ன்றார். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உணராகி இந்த உலகில் நடத்திடர் வேண்டும்ன்றார். அப்புறம் நீ வச்சு நான் வச்சு பேசிக்கிறேன், நாங்க சன்மாரிக்கு நாங்க பெரிய லெவல்ல இருக்கிறோம், நாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் பேசாதியா. முதல்ல தெய்வமணி மேல 1வது எல்கேஜி பாஸ் பண்ணியா பாரியா? முதல்ல எல்கேஜி பாஸ் பண்ணல பிஹெச்டி பத்தி பேசிருக்கிற, எங்க பாஸ் பண்ணு? காமி சர்டிபிகேட் முருகனை பார்த்தியா என்பதை அதில் வந்து பெருமான் சொல்ல 9ஆம் ஆண்டில் இறைவனால் ஆட்கொள்ள பெற்றார். 9 வயதிலே பெருமான் பாடுறாரு. இதை எவ்வளவு பேர் அற்புதம் பாருங்க. அத பூமாலையை விட சொல் மாலையை தான் இறைவன் அணிஞ்சுக்கிறார். நல்லா கவனிக்கணும். பூமாலையை விட பூமாலை அணிவிக்காதீங்க நான் சொல்ல வரல. அதுல ஒண்ணும் இல்லை, அது ஒரு 5 மார்க் கிடைக்கும் வைக்க, இதுல 50 மார்க் கிடைக்கும். சொல் மாலையில அம்மே, என் அப்பா, என் ஐயா, என் அரசு, ஏடகத்தே எழுதாத மறைகளை நாம் கழித்து என் உலகத்தே எழுதித்து என் உரிமை பதியே பாடகன்றார் மடந்தையரும் மைந்தரும் சன்மார்க்கும் பயன்பெறவே நல்ல அருள்மித்த பரம்பரனை காடகத்தை வளர்ந்தெடுத்து நாடகமா புரிந்த கருணையினை அப்படியே வழிக்குன்னு போட்டு அப்படியே போட்டா உள்ள ஒரு தடங்கள் இல்லாம போகுது. சுவாமியுடைய வார்த்தை பாருங்க, தமிழ் வார்த்தை. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் என் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குள் படுபரம் பொருளே, அன்பெனும் என் கரத்தமர் அமுதே, அடடா, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிரொலி அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழி, அன்புருவா பரு சிவமே. அழகு பாருங்க, எவ்வளவு அழகு. இதோ வாங்கி அப்பா நீ போலோட போல நீ குடுறா ராஜா, எங்கிட்ட விடு வாங்கி இறைவன் அவரே சூடிக்கிறார். இந்த வார்த்தையை சொன்னா அதுதாங்க. இது பாத்தீங்கன்னா அதுதான் வாய்மைங்க. வார்த்தை பாருங்க, வார்த்தை
வாய்மையால ஒரு குழந்தை நீ தாளாட்டி பாராட்டி பாருங்களேன், எப்படி படிக்கிறான், எவ்வளவு லட்சுமி கடாட்சம் அந்த வீட்டுல. வாய்மை இல்லாம வன் சொல்லாத நீ பேசி பாருங்க, அங்க இருக்கிற லட்சுமி கடாட்சி எல்லாம் போயிடும். எல்லாம் உங்களுக்கு நட்டம் தான். எல்லா லாபம் வேணும்னால் வாய்மை தூய்மையா இருக்கும். வாய்மை ரொம்ப முக்கியம். அம்மா 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 அம்மாடி கொஞ்சம் வாங்கிக்குமா, ஒரு வாங்கிக்கடா ராஜா அப்படின்னு சொல்றது எப்படி வாய்மை. இப்ப சாப்பிட மெர்சி தரம் குறா, இது ரெண்டும் ஒரே செயல் தான். வாய்மை தூய்மை இருக்கணுமா, இங்க அன்பை கலந்து வாய்மை வந்தா அந்த குழந்தை சாப்பிட்டு ஆனந்தமா இருக்கா, அதுவும் அதே போல வாழ்ந்து அது காலத்துல அதே பாலம். அற்புதம் இல்லையா? வாய்மை ரொம்ப முக்கியங்க. இன்சொல் ஆடல் வாய்மை தூய்மை எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயம். ஐயா ஐயா வாங்க வாங்க வந்தன் ஐயா அப்படின்னு முன்பின் தெரியாதவன் நான் கூப்பிடுறேன். அவர் பார்த்தா அந்த திருப்பத்தூர்ல சன்மார் சங்க தலைவர், எங்க அடிக்கு யாரோ வந்தாரு, வாங்க வாங்கய்யா வாங்கய்யா அப்படின்னு. இல்ல தெரிஞ்ச மாதிரியே கூப்பிடுறாரு. எங்க சன்மார்க்கத்துல அந்த மாதிரி கூப்பிடு, நீங்க என்னங்க ஐயா நானும் அதேதான், அந்த பெருமை நிக்கிறாரு பின்னால் தெரியலன்னா அப்புறமேட்டு ஏகப்பட்ட ஒரு வாயி ரொம்ப நெருக்கமாயி நாங்க ஏகப்பட்ட அற்புதம் பண்ணன்னு வச்சுங்க. அந்த வாய்மையால வந்த ஒரு உறவை நான் அனுபவிச்சிருக்கிறேன். பலர் வாய்மையால பெரிய சிவில், அவர் சிவில் ட்ரெஸ் போட்டு வந்துருப்பாரு, எஸ்ஐ ஆகும் எனக்கு தெரியாது. ஐயா ஐயா வாங்க வாங்க, நல்ல ஆயில் நல்ல பொருளுங்கய்யா, சிறப்பா இருக்கும், ஒரு இடையும் பண்ணாது, சிறப்பா நீ தாராளம் வாங்க, நீ கூட காசு ஒர்த்தபுளா இருக்கும். இதை வந்துட்டு நாங்க நீதியோடு நாங்க செய்யற ஐயா இந்த தொழில. இந்த தொழில ஒருபடி உயர்த்தி சொன்னா நாங்க தவமா பண்ற ஐயா, தவ ஐயா. இது வாணிபமே கோவில் வாடகையாளரே தெய்வம், அந்த இனிப்பு பாக்ஸ் நான் போட்டு சத்தியமா பெருமான் பாத்துட்டு ஐயா ஐயா சிறப்பையா அப்படியே அப்பவே டெய்லி வர ஆரம்பிச்சார், டெய்லி பேசினார். இன்னைக்கு அவர மாதிரி ஒரு சன்மார்க்கு பரப்புது ஆளே இல்லை. ரவிச்சந்திரன் அவர் தான் போன் பண்ணி ஐயா இந்த மாதிரி செய்தி வந்துக்குது ஐயா நீங்க சொல்றாரு. ஆகுது ரவிச்சந்திரன் கொள்ளையோடு 10,000 ரூபாய் விட்டு அண்ணதாங்க 10,000 ஒரே செக் 10,000 10 ரூபா ஒரே தாரான் தான் இந்த படுவாங்க மனுச்சு வரல. என்ன ஒரே நோட்டா சில்லற இல்ல போயா, என்ன கொடுக்கலன்னா நீ என்ன எனக்கு அபராதமா போட போற, போய் வாயா. இதே வேலையாக்குறானுங்க அவங்க. 1008 குறைச்சு முடிஞ்சா போட முடியலன்னா கமெண்டாரு இருக்கணுமா, இந்த மனம் அந்த மாதிரி படுது. மனதால் எண்ணுவது தூய்மை இல்லைன்னு, தூய்மை மனதால் வரக்கூடிய எழுக்கு தூய்மை, வாயால் வரக்கூடிய வாய்மை, வாய்மையும் தூய்மையும். மனம் தூய்மையா இருந்தா தூய்மை, வாய் தூய்மையா நல்ல வார்த்தைகள் பேச வாய்மை. வேற ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வாயில பேசுறத உள்ளத்துல அப்படி கொதிப்பா சில பேர். எப்படி அவன் 3வது மாடி காட்டுறான் உண்மை புரியல, என்ன பண்ணிருப்பான், என்ன செய்துதான் சீக்கிரம் காட்டுறான்னு கொதிச்சு 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 இவனை பிபி வரும், அதை சுகர் வரும், எல்லாம் வந்துடும் இவனுக்கு. அவனுக்கு ஒண்ணு இல்லை, அவன் வீடு கட்டிட்டு அடுத்த மாதம் 4வது மாடி கட்டுவான். இவனுக்கு மனத்தால தூய்மை இல்லாதனால வாய்மையும் இவனுக்கு வம்பு பண்ணுது, தூய்மையும் வம்பு பண்ணுது. ஆனந்தமா இருக்கட்டுமே. இப்போ ஒருத்தர் 40 வீடு வச்சிங்களான்னு வச்சுங்களேன், ஒரு ஓமிக்கு நான் ஒரே ஒரு அரை கிரவுண்ட்ல ஒரு வீடு வச்சுங்கன்னு வச்சுக்கலாம். எவன் வந்து கூப்பிடுறான்னு வச்சுங்களேன், இப்போ 40 வீடு வச்சுக்கணும் எப்படி அலருமா? 40 வீடு வச்சுங்கன்னா நான் எப்படிடா கிளம்புறது? எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு அரை கிரவுண்ட்ல ஒரு வாழை வீடு வச்சுக்கணும், அட போடா போனா போய் விட்டுட்டு ஆனந்தமா அவன் பின்னால போ. இது எப்படிங்குது? உலகியல் சிறிது உலம்பிடியா வகை, உலம்பிடியா வகை. வீட்டை விட்டு ஓட சொல்ல சாமி, வீட்டை வைக்க சொல்லல, அங்க கவனிக்கணும், வீட்டுலதான் நீ இருக்கணும். உலம்பிடியா வகை அப்படி நீ வாழ்வையானால் அழகில் பேரருடைய அறிவது விளக்கி, சிறுநெறி செல்லா திறனளி தடியாது உருநெறி உணர்ச்சி தந்து ஒளியுறம் புரியும். சிறுநெறினா நல்லா தெரியும், சொல்லினா போதும். சிறுநெறிக்கு வேலையே கிடையாது, சிறுதெய்வ வழிபாடு கூடாது. சிறு இப்போ வயதுல 50-60 வயது இருப்பான், அவன் டீ கடையில அங்கே இங்க பீடிய சிகரெட்டை பிடிச்சு உட்காந்துங்கன்னா அவன் சிறுநெறி பிடிச்சுவான். அவங்ககிட்ட அவனுக்கு என்ன நீட்டி பேச்சு, அவங்ககிட்ட பேசலாமா? டீ கடையா போல அவன் நம்ம போக கிடையாது. ஒழுக்கணும் அப்படி இருக்கணும். மனைவி தெரியும் டீ சாப்பிட்டு ஒரு வடை சாப்பிட்டு வரலாமா வீட்டுக்கு? தப்பாச்சு. வந்துட்டு அவர் மனைவி செய்யற டீ நல்லா இல்லைன்னு சொல்றது, இவர் யாருன்னு சாப்பிட்டாரு எப்படி நல்லா இருக்கு மனைவி செய்யற டீ? எவ்வளவு பெரிய குற்றம் அது. ஒன்னா வாழ்ந்து ஒன்னா இருந்து என்னுடைய துணைவி அவளை விட்டுட்டு ஒரு கடுகு கூட நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தா போன் பண்ணி சொல்லிட்டு வாங்கி சாப்பிடணும். அதான முறை. உயிரா போகுது எப்படி சாப்பிடலாம்? அது திருடு தானே, மனத்தால் செய்யக்கூடிய தீமை தானே அது. என் மனைவி தெரியாம ஒரு காரியம் நான் செய்யறேன்னா
அது மனத்தால் செய்வது தவறு. அவ எங்க பார்க்க போறா, அவ எங்க கேட்க போறா, அவளுக்கு என்ன தெரியவா போகுதுன்னு நான் செய்யற வேலை. வாயால சேர்த்து வாய்மை, மனத்தால சேர்த்து தூய்மை. நல்லா புரிஞ்சுக்கணும். இவையெல்லாம் சாதாரண செய்ய வேண்டியது. அப்பப்போ ஆடவர்கள் நிறைய வெளியே போறாங்க, அந்த அம்மாவுக்கு தெரியாத நிறைய காரியங்களை பண்ணி எடுத்து கம்முன்னு இருக்கிறது வந்து பசியே எடுக்காதுங்க. என்னையா சாப்பிடலையா சாப்பிடலையா, சாப்பிட்ற இருமா ஏற்றாடும் உங்க ஏன்னா சாப்பிட்டு விட்டாரு யாரும். அப்படி செய்யலாமோ? செய்யக்கூடாது. இன்று முதல் கொண்டு நாம மனைவிக்கு தெரியாம எந்த காரியம் செய்யக்கூடாது. அவங்கதான் பராசக்தி. அவங்க பாருங்க, மனைவிகளை நிறைய நேரம் பேசுவேன் நான், அவ்வளவு ஆர்வம் எனக்கு. அதனால என் மனைவி தரமா வச்சு நான் கொண்டாடுறேன்னு நினைச்சுக்காது அருண் கூர்ந்து. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க உறவுகளெல்லாம் விட்டுட்டு, அவங்க தாய் தந்தையெல்லாம் விட்டுட்டு, அவங்க சொந்தங்கள்லாம் விட்டுட்டு, எல்லாரும் விட்டு நம்மளே கதியா வந்துருக்கிறாங்க. இந்த ஒருபடி உயர்த்தி சொன்னா அவங்களுடைய தந்தையாருடைய இன்சலை தான் முதல்ல போட்டிருந்தாங்க. இப்ப மாயன் எங்க மாமனார் பேரு, என் மனைவி எம் புஷ்பான்னு போட்டிருந்தாங்க. என்ன திருமணம் பண்ணி நான் அருணகிரி புஷ்பான்னு போடுறேன். எவ்வளவு பெரிய தியாகங்க ஏங்க, சரி சார், எவ்வளவு பெரிய அற்புதங்க ஏங்க, என்னங்க எவ்வளவு பெரிய அற்புதம் இது. இந்த அற்புதத்தை பார்த்தா அவங்க கிட்ட நம்ம ஒன்றுக்கு போலாமாங்க. தெய்வமே நம்ம வணங்கி அமைதியா இருந்தாங்க. இவ்வளவு பெரிய சிறப்பு, தனி சிறப்பு இல்லையா? இன்சலை மாத்தி எல்லாம் மாத்தி. ஏன்னா என் தந்தையை விட தந்தையாரோட மதிக்கிறேன், என் தந்தையுடன் நான் வாழ்கிறேன் என்று நம்பி நம்மளை இன்சலை மாத்தி எல்லாத்தையும் மாத்தி என்ன சரண்டர் ஆகி சரணாகதி அடைஞ்சு என்ன கூட வாழ்றான்னா அவகிட்ட என்னங்க ரொம்ப பாடலாமாங்க. ஆனந்தம் கெட்டு போவுங்க, நம்மளுக்கு லட்சியம் கெட்டு போவுங்க. ஆணும் பெண்ணும் சமமா இருந்தாங்க இந்த உலகில் வாழ்க்கை, உலகில வண்டி ஒழுங்கா ஓடுங்க. அதனால ஒண்ணு எடுத்து இந்த பக்கம் எடுத்து கொண்டு மேற்கால எடுத்தா எங்க வண்டி கரையாது. அதனால வாழ்க்கை என்ற வண்டி ஓடுனா ரெண்டு மாடு ஒன்னா இழுக்கணுங்க. அதனால அருள் கூர்ந்து யாரும் சண்டை பிணக்கே வரக்கூடாதுங்க, கோபமே வரக்கூடாதுங்க. எப்படிங்க கோபம்? எப்படி கோபம்? ஆறுவது சினம் சொல்ற அப்பை, கோபமே வரக்கூடாது. கோபம் வந்தா 3-4 நாள் நீ சாப்பிடாம பட்டினாரு, அதான் பனிஷ்மெண்ட். இன்னில இருந்து கோபத்தை என்கிட்ட தானம் கொடுத்துருங்க. இன்னைக்கு நான் கடைசியில் நான் கேட்டு உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் வாங்க போறேன். கோபத்தெல்லாம் தானம் கொடுத்து ஆனந்தமா இருப்பீங்க. ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவிக்கணும். பெருமானுடைய அருள் கொடை இது, சாதாரண கொடையா? கோபம் தான் உடனே அருட்பாடு தெய்வமணி மாலை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கோபம் எப்படி பஞ்சா பறந்து ஒண்ணுமான கோபத்தை வேகமா ஓடி வச்சு நீங்க வேகமா போய் ஓடி எடுக்கிற கூட அங்கே கை கட்டின தூக்கிலே அருட்பா இருக்கணும். தெய்வமணி மாலை எடுத்து படிக்க பாருங்க, அற்புதத்தை பாருங்க. என் அனுபவத்தில் சொல்றேன், அனுபவத்தை தான் பேசுகிறார் வல்லல் பெருமான். கோபப்படுற பெயர் கோபப்படாதுன்னு பேசக்கூடாது. சொற்பொழிவார் என் மனைவி கேளுங்க, போன் பண்ணிக்க வேண்டாம், இந்த ஆளு கோபப்படுவார். திட்டலாம் பாட்டனை கொண்டுடுவேன் நான் மனம் கோனேன், மாணவராம் போன் விடுத்தேன், அதனால் வந்து லாபம் தாரு வல்லல் பெருமான். அடே அப்பா, அவரா இந்த மாட்டி சொன்ன வார்த்தை அவருக்கா? அவரா அப்படின்னா நாயினும் கடையே நீரினும் இழுந்தேன் அவரா? இந்த மாடு நாயினும் கடையே நாயினும் இந்த மாட்டை கொண்டாந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றக்கூடிய அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் என்றால் நான் பாடணும் அந்த பாட்டை. இந்த மாட்டை கொண்டாந்து சந்தாசனத்தை உட்கார வச்சுக்கிறாருன்னா நீங்க சொல்லணும் அந்த பாட்டை. அதாவது அற்புதம். நமக்கு சொன்னது யாது? பெருமானுக்கா? பெருமானுக்காது. ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்காக சொன்னது. இதுக்கு மேல யார் வந்து சொல்லுவாங்க? நீங்க வெயிட் பண்றீங்க. யார் சொல்லுவா இதுக்கு மேல? வள்ளல் பெருமானுக்கு மேல யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப கடைந்தெடுத்த வார்த்தைகளை நம் பெருமான் நம் மேல் உள்ள கருணையினால் ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். நீ வேறு நான் வேறு என்று நினையாது உலகில் எம லைன் பண்ணிட்டா நம்ம எல்லாம் 50 above வரிசையில போயிருக்கிறோம் நடந்துன்னு. சும்மா இல்ல, மூலஸ்தானம் பாவது திருத்தணி திருப்பதி எல்லாம் நீங்க பவுண்டில் அடிச்சுட்டு வரிசையில போயிங்க. கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி யமங்கிட்ட போறதுக்கு நம்ம லைன் போயிருந்தோம். இப்ப கூட நீ காலம் தாழ்த்தியா? காலம் தாழ்த்தலாமா? ஐயோ ஐயோ பெருமானே, மரணம் எனும் பெரும்பாய் வந்துடுவே அன்றோ, மரணம் எனும் பெரும்பாய் வந்துடுவே அன்றோன்னு திக்கு 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 திக்குன்னு இருக்கும். யோ உனக்கு வராது, நீ கெட்டியா இருந்தா உங்க அப்பா எங்கயா போனாரு, உங்க தாத்தா எங்கயா, தாத்தா எங்க போட்டோ எங்க போனா? அப்போ அவங்க எல்லாம் போனான்னா உனக்கு வராது இருக்குமா? நம்ம பெருமான் கேக்குறாரு. ஐயோ ஆமாங்க, சொன்ன மாதிரி என்னங்க எங்க அப்பா இல்லைங்க, எங்க அம்மா இல்லை, எங்க தாத்தா இல்லை. தாத்தா இல்லை.
அப்ப அடுத்து வருவே, அதுக்கு என்ன ஏற்பாடுல இருக்கிற நீ? என்ன ஏற்பாடு பண்ண? அலற வேணாவா, கதிகாலங்க வேணாவா, நினைந்து நகைந்து அன்பே நிறைந்து ஊற்றரும் கண்ணீரால் உடம் நனைந்து அருளமதே நன்னிதிய ஞான நடத்தரசு என் உரிமை நாயகனே என்று வணைந்து ஏற்றும் மம்மியின் உலகிலே. அப்பா நீ சாவத்தியா வரலப்பா, நீ வாழ்றது வந்துக்கிறப்பா. எத்தனோ பெரிய பரிந்து பெருமானுடைய தனிப்பெரு கருணையினால் இந்த அஞ்ஞான தேகம் கிடைக்க பற்றி இங்க வந்துக்கிறப்பா. நீ ஏமா சாவை பத்தி நினைக்கிற? ஜாகிரதையா இருப்பா. ஆற்று வெள்ளம் வருவதுக்கு முன்னால அணை போட்டுட்டா அணை மேல ஏறி நின்று நீ கையாட்டலாம்ப்பா. மரணமே போன்னு கையாட்டலாம், தடுத்து நிறுத்தலாம்ப்பா. நீ என்னப்பா நீ அணை போடாமே கிடையாப்பா. அணை என்பது தர்மத்தால் அணை போடணும், அன்பால அணை போடணும், கருணையால் அணை போடணும், இரக்கத்தால் அணை போடணும். இரக்கம் அன்பு கருணை கடையிலே வைக்குது வாங்கிறதுக்கு, நமக்குள்ளே இருக்குது. எடுத்தெடுத்து உதவினும் அது என்றும் குறையாது. அது அடுத்தடுத்து ஓங்குமே அருளினை பண்ணார். அன்பும் கருணையும் இரக்கமும் தயவும் எடுத்து உதவியா எல்லாருக்கும் உதவு. வாரி வாரி கொடு, வளர்ந்துகினே இருக்குமா. இறக்க கிணறு சுரக்கும், புது தண்ணி வந்துகினே இருக்கும், ஆனந்தமா இருக்கும். இறங்கலன்னா பாசி படுத்து போய் கெட்டு போகும் தண்ணி. எரி அந்த அன்பும் கருணையும் தயவும் இரக்கத்தையும் எடுத்து உதவினும் அது என்றும் குறையாது. அது அடுத்தடுத்து ஓங்குமே அருளுடைய பொண்ணை என்று பெருமான் அற்புதமாக சொல்லிட்டார். மெய்யன்பர்களே, வள்ளல் பெருமான் ஆரம்ப காலத்திலே சிவமயம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும். நன்றாக வாழ்க வளமுடன் என்றார் சொல்றாங்க இல்லையா, நன்றாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். கணபதி துணை, சிவகணபதி துணை, கணபதி நம, முருகன் துணை, சண்முகன் துணை, சண்முக பவ, சிவசண்முக, சண்முக நம, சரவண நம, குமர நம, குருவே நம, சிவகுருவே நம, வேலும் மயிலும் சிவ 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 நம, சிவ நம, சிவனே நமச்சிவாய, நமசிவய, நமசிவய, நமச்சிவாய, நமச்சிவாயம், சுந்தரி நம, சுவாமி நம. இவ்வளவு அற்புதங்களை ஏட்டின் தலைப்பிலும் ஓரங்களிலும் பெருமான் குறிக்கப்பட்ட மங்கள குறிப்புகள். பெருமான் மங்கள குறிப்பை எழுதியிருக்காரு. சிவமயம் முடிக்கும் போது கீழே போடுறாரு. சிதம்பரம் ராமலிங்கன்னு கையொப்பம் போடுறாரு. தெரியாதா அவருக்கு? உலக தீர்ந்து போயிட்டுமா. 1872 வரைக்கும் திரு அகவல் வணிகத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓம் சிவாய நாம தான் கையாண்டார் பெருமான். நல்லா பாருங்க. அதனால அது நீங்க எடுத்து கையாளுன்னு நான் சொல்ல வரல. சுவாமியே அப்படின்னா இந்த மாடு என்ன, அதோட பெரிய ஆள நான். சிவாய பாடல்ல சுவாமி கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லியிருந்தோட நானே கடத்தேறி இருக்கலாம். அதை கூட சொல்லலையான்றார் சுவாமி. ஒரு பாடல் தெளிவா சொல்றார். கடவுளே 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 கடவுளேன்னு 24 நேரம் ஒச்சே இருப்பாங்க. அந்த கடவுள் வந்துருவார். 8 கோடி முறை ஒரு மந்திரத்தை சொன்னா, எந்த தெய்வத்தை நினைச்சு 8 கோடி முறை நீ அந்த மந்திரத்தை சொன்னியோ, வள்ளல் பெருமன் ஆலையா சத்தியமாக எதிர வந்து நிற்பாருங்க. எழுதி வச்சுங்க. ஆன்மீகத்தினுடைய உண்மை இது. 8 கோடி முறை சொல்லணும், சும்மா இல்ல. உணர்ந்து சொல்லணும், உயிரா சொல்லணும், அன்பா சொல்லணும், கருணையா சொல்லணும், தயவா சொல்லணும். ஏதோ சொன்னாலே சொல்லக்கூடாது, உணர்ந்து சொல்லணும், ஈடுபாடோடு சொல்லணும். சிறப்பு இல்லையா? 8 கோடி முறை சொன்னா, நீ எந்த தெய்வத்தை நினைச்சு 8 கோடி முறை சொன்னியோ அந்த தெய்வம் வந்து எதிர நிற்கும். நீ சொன்னாதான் அங்கிருந்து போகும். இவ்வளவு பேர் சிறப்புங்க. என்ன காசா போனமாங்க? எதுக்கு சொல்லாம சொல்றேன். ஒரு நாளைக்கு 100, 200 கூட சொல்றேன். எப்ப 8 கோடி ஆபத்து இருக்கு. அந்த மாதிரி சில நேரம் மறந்துடுற. இந்த மாயை வந்து மறைக்குது நம்மள. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால விடாம அடம் பிடிக்கணும். அழுதாதான் எல்லாமே. இப்ப அழுதால் பெறலாம் நல்ல வரமே. அழலாம். அதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஊதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது நாதம் நாமும் நமச்சிவாய. அழனுங்க. நான் எங்க அம்மா வீடு அழுது அடம் பிடிச்சிக்கிறேன். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துறாங்க எங்க அம்மா. எனக்கு கவனம் நல்லா இருக்கு. அடம் பிடிச்சு அழுதுனால ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க. பெருமான் கிட்ட அழுது அடம் பிடிச்சா அழுத தருவாரா தரமாட்டாரா? அழணும். அப்பா பெருமானே, 9 வயதுல நீ முருகனை பார்த்த. அப்பா இந்த மாடு 66 வயசாக பாக்கலே சுவாமி. அழவனவா நெகிழவனம் அந்த மனம். ஐயா நான் அதுவும் பெரிய கட்டியார மாதிரி சொற்பொழிவாரு ஆற்றுனாங்க. அப்புறம் எனக்கு என்னையா இருந்தா இது மதம் தானே. மதமான பேர் பிடியாது இருக்க வேண்டும். முருகனை பார்க்கல, வள்ளல் பெருமான் பார்க்கல,
அப்புறம் என்னடா நீ பெரிய சொற்பொழி ஆற்று, இந்த சொற்பொழி ஆற்று சொன்னாங்க. நடக்கிறது சன்மார்க்கம், பேசுறது சன்மார்க்கம் இல்ல. பேச சொல்லுதல் யாருக்கு எலி அறியவான் சொல்லிய வண்ணம் செய்து ஒரு கலை என்றார் பெருமான். சொற்பொழிவு ஆற்றுவது ஒரு கலை. கள்ளமுறை கலைகள் காட்டிய பல் கதியும் காட்சிகளும் காட்சி தரும் கடவுள் எல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு எனக்கு நன்கு அறிவித்து படார்பட முதல வலாசல போட்டு சொற்பொழி ஆற்ற பெரியார். நடைமுறைப்படுத்துறியா? நடைமுறைப்படுத்துறதா சிறப்பானங்க. உட்கார்ந்து சாதாரண நினைச்சுக்காது. நீ என்ன பேசுற அவங்க தெளிந்த நீரோடை கேட்கும் திறன் பெற்றவர்கள் சாதாரண ஆள் கிடையாது. பேச்சாளரோடு கேட்பாளர்கள் திறன் பெற்றவர்கள். மார்க் அதிகம், அருள் அதிகம். உண்மை, இது சத்தியம். இது நான் பெருமான் மேல ஆணையா சொல்றேன். பேச்சாளருடைய கேட்பாளருக்கு நீங்க நிறைகுடம், இந்த குறைகுடம் இங்க அனுமதி மயக்கினார். இதான் உண்மை என்பதை அது கூர்ந்து புரிஞ்சுக்கணும் பெரியவர்களே. இங்க பாத்தீங்கன்னா இந்த 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 சக்கரத்தை பெருமான் போட்டு காண்கிறார். சிவன் சிவன் 8 முறை நேரா, இங்க 4 இங்க 4 ஏழாவது நிலையிலிருந்து ஏற்றி இங்க 8வது நிலை தான் சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்பது 8வது நிலை. 5 நிலை இருக்குதா? நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்ற 5 நிலை. சூரியனார் கோயில், சன்னினார் கோயில் 7 ஆச்சா? 8வது நிலை எதுனா ஆன்ம கோயில் 8வது நிலை. நல்லா புரிஞ்சுக்கணும். 1 கீழே முடியும், 2 கீழே முடியும், 3 4 5 6 7 கீழே முடியும், 8 ஏற்றி விடும். சன்மார்க்க நிலை 8 ஏற்றி விடும். ஏறாவது ஏற்றி எனக்கு 6 காட்சி அருப்பெருஞ்சோதி. எவ்வளவு பெரிய லக்கி சான்ஸுங்க நமக்கு. ஏங்க எவ்வளவு பெரிய விஷயம் அடிச்சிருக்கு நமக்கு. என்னங்க எவ்வளவு இன்ப கூத்தாடுன்னு தெரியுங்களா? நாமெல்லாம் சன்மார்க்கம் கிடைச்சி ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் கிடைச்சி எவ்வளவு இன்பம் அடையணும். நாம பேரின்பம் அடையணும். அப்பேருடைய இன்பம் சாதாரண இன்பம் இல்லை. அதுதான் பெருமான் இந்த ஸ்ரீ சக்கரமாக வடிவமைச்சிருக்கிறார். 8 முறை இங்க போட்டு இங்க 4 இங்க 4 8. இது 8. ஏறாவது ஏற்று நினைக்க 6வது. இதுதான் பெருமான் கைப்பட போட்டுக்கிறார். பாத்துக்கிறீங்களோ? பார்க்கல. நீ தெய்வமணியில பற்றி பாருங்க. இவ்வளவு பெரிய அற்புதத்தை பாக்குற. இந்த மாட்டுக்கு இது ஒரு ப்ரோக்ராம் பண்ணாடு பறிச்சிருக்காது போட்டு வியாபாரத்திலே போட்டுருவா. பெருமான் தான் சொன்னார் பாராடி தெய்வமணி மாலை முச்சு பாடுற அப்படின்னா அதை ஊன்றி ஏதாச்சும் இந்த செய்தி சொல்லணுமே. நான் ஊன்றி பாக்குறேன் இல்லையா? அப்படி பரட்டு இல்லையா? இந்த வாய்ப்பு இங்க சொன்னதுனாலதான் வருது. அப்ப யார் சொன்னா? இங்க வள்ளல் பெருமான் சொன்னாருன்னு நான் எடுத்துக்கணும். மாணிக்கம் சொல்ல, மாணிக்கம் கூப்பிடல, எங்க பாலகிருஷ்ணன் ஐயா கூப்பிடல, வள்ளல் பெருமான் கூப்பிடுறாரு. எதிர உட்காந்து யாரு? வள்ளல் பெருமான் ஒருத்தர் கேட்டுங்கிறாரு. சும்மா இல்ல, அப்படி எடுத்துக்கணும். சும்மா பேச்சுக்கா பேரவனத்துக்கா இல்லைங்க. என் போன்றவருக்கு மிக பொன் போன்ற கருணை தந்து உங்கள் இதயத்தில் இருக்கும் படம். இதயத்தை வள்ளல் பெருமான் உட்கார்ந்துக்கிறாருன்னா நீ சிவகுமாரா? யார் யார் சொன்னா? நான் சிவகுமார் சொல்றேன். உங்க பிள்ளை பார்த்தா அப்பான்னு கூப்பிடுறான். உனக்கு கல்யாணம் பேரன் வந்தான்னா தாத்தான்னு கூப்பிடுறான். நீ சிவகுமாரா? யார் சொன்ன? அதனால வள்ளல் பெருமானுடைய இதயத்தில் இருக்கார். சன்மார்க்க அன்பர் அவ்வளவுதான். பேர் கூட நமக்கு சொந்த கிடையாது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே. பார்த்தீங்கன்னா நீ என்று ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் பெருமானே கேட்காத நிலையை எனக்கு கொடுப்பா சுவாமி. பார்த்து நம்ம சொல்லிக்கிறோமாங்க, கேட்டுக்கிறோமாங்க? நம்ம கேட்டதே இல்லைங்க இது வரைக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்ம வச்சிருக்கோமா பெருமான் கிட்ட? அந்த அப்ளிகேஷன் வைக்கவே இல்லை. வீடு வீடு காடு வீடு கரும்பு வீடு காடு வீடு பங்களா வீடு எல்லாம் வீடு நோயற்ற வாழ்வில் நாம் வாழ வேண்டும் வைக்கவே இல்லைங்க அப்ளிகேஷன். சுத்தமா இதை மறந்துட்டோம். எல்லாம் கொடுத்தாரு. நோய் உன்னுடைய அஜாக்கிர நோய் வந்துருச்சு. எல்லாம் கொடுத்ததா ஒண்ணுன்னா வித்து நோய்க்கு போயினே கோடி கோடியா லட்ச லட்சமா போய் மாட்டினா எமங்கிட்ட மாட்டணுமே தான் ஹாஸ்பிட்டல்ல மாட்டணும். ஆமாங்க, எமலோகங்க அது. ஆமா, நரகலோகம் அது. இப்ப நரகலோகம்னா எதுன்னா நம்ம இவரு கோவை சிவபிரகாஷ் சுவாமி சொல்றாரு. நரல்னா ஒண்ணு இல்லைங்க. நரல்னா மலைங்க. இந்த பெட்ல பத்துரும், பக்கத்துல பெட்ல இருக்கணும். நிறைய மேல பத்துரும். காடை இங்க வீசும். கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. அதான் நரகலோகம். வேற என்னங்க? அந்த நரகலோகத்துக்கு போக நீ வாழணும்னா எப்படி வாழணும்? வாய்மையும் தூய்மை இருந்தா அந்த நரகலோகத்துக்கு நீ போக மாட்டேன். அற்புதம் இல்லையா? தெய்வமே, நான் நரகலோகத்துக்கு போக விடாது சுவாமி. அந்த நரல்ல நீ தூய்மையா இருந்தா கூட பக்கத்துல நரல்ல படுத்துங்க நான் பாருங்க. அந்த நாத்தம் இங்க வீசுது.
அது நரகலோகம். யமலோகம் எது? நீதிமன்றது போலீஸ் ஸ்டேஷனும் போகவே கூடாது. மனிதனா பொறுத்தான் அவன் பெரிய பாக்கியவான், பாக்கியம் செய்தவன் அர்த்தம். போயிருந்தா விட பெருமானே நான் என்ன செய்யணும், என்ன பாவம் பண்ணணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். போகவே கூடாது, அந்த பக்கமே போக கூடாது. யமகிட்ட மாட்டின மாதிரி தான் அவங்ககிட்ட மாட்டினான். கொஞ்சத்துல விடுதலாகி வர முடியாது, எல்லாம் போயிடும். அதான் நாளைக்கு கொள்ளை விடலாம், நான் கோர்ட்டுக்கு போக கூடாது. அங்க போலாமும் நியாயம் அது என்ன வந்து பார்த்துருவோம் அப்படின்னா கட்சியில இருந்தா வீக்கா அப்படி பண்ணி இது பண்ணி 5000 10,000 50,000 1,00,000 கூட வாங்கினே தான் இருப்பான், வாயில போட்டினே இருப்பான். உண்மையே பண்ண முடியாது. தெய்வமே தெய்வமே துடிச்சு போடுவேன், வெளியவும் வர முடியாது, அவனா கூட எரிஞ்சும் நடக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? பா வியாதி போச்சு. அதானே யமனம். யமகட்ட பாட்டு விடுவானா நம்மள பிடிச்சபடி தளர விடுமா? அவ்வளவுதான், மாட்டினதுதான். இயல்பும் இயல்பாவே நம்ம இருக்கணும். ஒருவர்கிட்ட போய் நின்று கேளாது இயல்பா ஒரு அன்னதானம் பண்ணிக்கினே இருக்கிறாருங்க. அவர் இயல்பு சிவகுமார் சிரிச்சுனே இருப்பாருங்க. எப்ப பார்த்தாலும் இனிமையான முகங்க, இயல்பா. ஐயா கூர்ந்து பார்த்துனே இருப்பாருங்க பாலகிருஷ்ண. இயல்பாவே அவருடைய இயல்புங்க. நான் சொன்னதுனால அவர் சிரிக்கல. இயல்பாவே எப்போ நீ யாருன்னாலும் பாருங்களேன், இயல்பா அப்படி அவருடைய இயல்பு. ஒருவேளை நின்று ஐயா ஏதாச்சும் கிடைக்குமான்னு மனதாலே நினைக்க கூடாது, எதிர்பார்க்க கூடாது, ஒருத்தன் கூட்டானே போகக்கூடாது. என் அண்ணன் தம்பியில பாத்தீங்கன்னா என் அண்ணன் பையன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். என் மைத்துனர் என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொன்னது, இல்லைன்னா அவன் கேட்டாலும் கேட்கணும் யூடியூப்ல. அதை பத்தி அவர் நகைக்கடை வச்சுங்கன்னா பெட்ரோல் பங்கு மைத்துனர் எங்க மனைவியுடைய அண்ணா மிகப்பெரிய தனவந்தர், சாதாரண தனவந்தர். 100 EB கார்டு இருக்குங்க, 101 வச்சிருக்காருங்க EB கார்டு. ஒவ்வொரு பார்ட்டி ஒவ்வொரு கார்டு எப்படிங்க இருக்காங்க. அது சரி, மைத்துனர் போய் நிக்கிறவங்க கை கட்டி ஐயா ஏதாச்சும் தெய்வமே இயல்பு அந்த நிலை கூடாதுன்றார் பெருமான். நம்ம நின்னதுல நிக்க போறது இல்லை, அது வேற. அப்படி என்று நான் நின்று கேளா இயல்பும் இயல்பாவே அவங்ககிட்ட போய் கேட்டு போடா, கேட்டா பெரிய ரொம்ப கொடுக்க மாட்டான்டான்னு ஒருத்தர் சொல்லிதான் நீ அட்வைஸ் பண்ணி நீ போவாதிருக்கிறதுல இயல்பாவே நீ போக கூடாதுன்னு அர்த்தம். அற்புதம் இல்லையா? டீ கடைக்கு டீ குடிக்கிட்டு நீ போவே கூடாது, ஒருத்தர் சொல்லி அட்வைஸ் பண்ணி நீ டீ கடைக்கு போகாம நிறுத்தக்கூடாது, இயல்பாவே போக கூடாது. டீ குடின்னு சொன்னா பாருங்க, சாராய குடி, கல் குடி, கஞ்சா குடி, டீ குடின்னு பாருங்க. அதெல்லாம் டீ கடைக்க போக கூடாதுங்க. டீ குடிக்கிறது என்ன போறது, அந்த குடின்றதுனால போக கூடாது. பிசா நாம் பாருங்க, என்ன பிசா என்னடா பிசா மலத்துணி பேர் வச்சுட்டு பிசா பிசா, அதனால அங்க போக கூடாது, வாங்க கூடாது, திரும்பியே பார்க்க கூடாது. அது எதுக்கு போகணும்? இந்த ஒம்புகளாம் போகவே கூடாது, அதனால இச்சையே இருக்கக்கூடாது. அதை போய் கை நீட்டு வாங்கினாலும் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்குற மாட்டாது. அதனால என்ன இச்சாமையா போறீங்க? அது என்ன பெரிய உணவா? அது என்ன முருங்காய் கத்திரிக்காய் சாம்பாருடைய சுவை என்ன மற்ற ஏயா போறீங்க? இன்னும் அற்புதம் இல்லை தமிழகத்துல, உலகிற அற்புதம். இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈது என்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடை என்ற திறமும் என்ற என்கிட்ட அந்த திரவி இருந்தாதான் அந்த திறம் வரும் என்கிட்ட. ஒருத்தர் ஐயா இந்த மாதிரி கொஞ்சம் ஆகாரம் தேவைப்படுதுன்னு வச்சா ஒரு 50 100 500 இருந்தாதான் அதுல ஒரு 40 ரூபாயோ 10 20 எடுத்து நான் கொடுக்க முடியும். அந்த திறம் எனக்கு கொடுக்கணும் சாமி. நான் கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை கொடுக்கறத விட அந்த திறம்னா அந்த நிலையை எனக்கு உருவாக்கணும். சிறப்பு இல்லையா? இல்லன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? வெறும் பையில கையை ஊத்துக்கணும், ஒண்ணு காணும் கொடுக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே இல்லையே, அந்த இறக்கக்கூடிய நிலையை, அந்த திறத்தை எனக்கு கொடு பெருமாறு. என்ன அற்புதமா இருக்கு! திறமும் இறையாம் நீ என்றும் என விடா நிலையும் பெருமாறு. இந்த வீட்டு வேலை நடந்து சிமெண்ட்ல நின்று சரியா, அதை பினிஷ் பண்ணுங்கய்யா. மேல பாத்ரூம்ல லீக்கேஜ் ஆகுது, கீழே வீட்டுல சொல்லிட்டீங்க. என்னடா கேட்டா மொத்தம் ஒழிச்சு எல்லாம் ஆய்வு பண்ணாதான் அடி இருக்கிறாங்க. பருவாடு 30-40,000 ரூபாய் காய். இந்த மாடு ஒரு 40 ரூபா விட்டு அன்னதானம் பண்ணிருக்குமா? பண்ணிருக்காரு. அதனாலதான் இந்த மாட்டுக்கு 40,000 வச்சாரு. சும்மா இல்லை, எல்லாம் தெரியும் சுவாமிக்கு. ஈயாதுமே அப்படித்தான் வரும். ஈயாதவனுக்கு தொண்டை வலிக்கிற மாதிரியா இருக்கும், சுருன்னு குத்துறவே இருக்கும். 5000 எடுத்து பாயிட்டு போட்டு டாக்டர் போக வேண்டியது. சர்வகாரியம் செய்தா, ஜீவகாரியம் செய்தா, ஜீவகாரிய ஒழுக்கத்துல இருந்தா எல்லாம் செயல்படும் உங்களுக்கு.
இதுவே எல்லா பிடிக்கும் மறுத்துன்றார் பெருமா. நான் கேட்டனா சும்மா போய் சொல்லக்கூடாது, 5-10 கொடுத்துட்டு நான் பொண்ணனேன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய தரம் என்னவோ தங்களால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்தவாரு. அங்க கவனிக்க, இந்த மாடு வந்து 5000 ரூபாய் செய்யக்கூடிய தரத்துல இருக்கிறதா 50 ரூபாய் கொடுத்துட்டு நான் செய்தேன்னு சொல்லியா? யோ, என்ன உன்னுடைய தரம் என்ன? என்னுடைய தரம் ஒரு 50 ரூபாய் போடல, ஒரு ஏழைக்கு 5 ரூபாய் போட்டுட்டு நான் தர்மகாரியம் செய்துட்டேன்னு சொன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். தன்னால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்தவாறு முடியாத உயிர்களுக்கு தருவதன் மூலமாகத்தான் ஆண்டவருடைய அருளை பெற முடியும், அல்லாது மற்ற செயல்களால் பெறவே முடியாது. என் ஆண்டவருடைய ஆடையா சொல்ற உங்களுக்கு காலை இல்லை. பொருள் இவ்வுலகத்துக்கு, அருள் அவ்வுலகத்துக்கு உண்டு. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்பதை அருள் கூர்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். பெரியவர்களே, நீ என்றும் என விடா நிலையும். நாம் என்ன சொல்லுவோம்? பெருமானே என்ன மறந்துட போறேன்னு நம்ம சொல்லுவோம். மறந்துட போறேன்றதை விட என்ன நீ கைவிட்டாரே அந்த டெக்னிக்கல் சொல்றாரு. அங்க கவனிங்க, டெக்னிக்கல் அது நிறைய இடத்துல பார்க்கலாம். பெருமான் கிட்ட முடியல ரோகம்ன்றது சுவாமி எடுத்து கையாளுறாரு. நாம எப்படி பச்சை சொல்றோம் தமிழ்ல, முடின்னு சொல்றோம், மாங்காய் சொல்றோம். அப்படி சொல்ல ரெண்டும் ஒரு பொருள் தான். அது எவ்வளவு நவீனமா சொல்றாரு பெருமான். அப்படி நீ என்றும் இணைவிடா நிலையும், நான் என்றும் உன் நினைவிடா நெறியும், அயலான் விதி ஒன்றும் நயவா அதமனமும், மெய்நிலை நின்று நெகிழாததிடம், உலகில் சீ என்று பேய் என்று நாய் என்று பெருதமை தீங்கு சொல்லாத தெளிவும், நிதி ஒன்றும் நயவாத மனம்னா எங்க அண்ணா வீட்டுக்கோ இல்ல சொந்தக்கார வீட்டுக்கோ போறோம், கதவு திறந்து இருக்கு, நம்ம உரிமை உள்ளவங்க சொந்தக்கார தானே. நானே சரி விருந்தாளி நான் உள்ள போறேன், பார்த்தா அந்த பெட்ரூம்ல பார்த்தா ஒரு 50 பவுன் நகை சைடு மேல அப்படியே கிடக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஒட்டியான ஒண்ணு கிடக்கு. இந்த பக்கம் ஒரு 20,000, 50 70,000 ஆச்சு. ஆலேக்கா அப்புறம் போன் பண்ணா, ஐயா ஐயா ஆமா நாங்க வெளியூர் வந்துட்டோம், மறந்தே கதவு கூட்டமே வந்துட்டா. அப்படியா? ஐயா ஐயா கொஞ்சம் போட்டி சாய் வச்சிருங்க, அந்த மாதிரி எதிர்பாரா நான் வெளியூர் வந்துட்டேன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்? ஆஹா, பெட்ரூம்ல வெளியூர்ல வேற போயிட்டாங்க, வீட்டை வேற பூட்ட மறந்து போயிட்டாங்க. பெட்ரூம்ல பார்த்தா ஒரு 50,000 அந்த சைடு மால கிடக்கு. இந்த பக்கம் ஒரு இன்னொரு நகம் ஒரு 20,000 70,000 இருந்தது. இது என்ன தெரியவா போகுது அவங்களுக்கு? தெரிய போகுது. அவங்க அதே இடத்துல போயிட்டாங்க. அப்ப எடுத்து மூட்டை கட்டினேன். நான் வரலாம் இல்லையா? வரக்கூடாது, அங்கதான் கவனிக்கணும். அதுதான் நிதி ஒன்றும் நயவாத மனமும். அது நம்ம பொருள் இல்ல, ஏன் அதுக்கு மேல இச்சை நமக்கு? அப்படி இருக்கணும். நிதி ஒன்றும் நயவாத மனமும், மெய் நிலை நின்று நெகிழாத திடமும். அந்த இடத்துல மன நெகிழும் பாருங்க. எடுத்துக்கலாமா வேணவா? எடுத்துக்கலாமா வேணவா? ஐயோ 70,000 ஆச்சு, எடுத்துக்கலாமா வேணவா? பாபா போறாங்க. கண்காணி இல்லா இடம் கண்ணும் பல செய்வார். கண்காணி இடம் இல்லாது ஏது? கண்காணினா அந்த 2 கண்ணு தாங்க கண்காணி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பெருமாள். பெருமாள் நம்ம கண்ணுள்ளே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் அவர் இல்லாத இடங்கிறது எங்கது? கள்ளம் பல செய்யுது. கள்ளம் பல செய்து கண்காணி இல்லாத கள்ளம் பல செய்வார். கண்காணி பார்க்கவே இல்லைன்னு இவர் கள்ளம் பல செய்வார். செய்யலாமோ பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உனக்குள்ளே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பெருமாள். எங்க எந்த வழியா பாக்குறாருன்னா 2 கண் வழியா தான் பாக்குறாரு. வலது சூரியன், சந்திரன். இந்த அப்பா, இது அம்மா. அப்பாவை அம்மாவை பார்த்தபடியே இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி யாரும் பார்க்கலன்னு நீ சொல்லுவ? யாருக்கு தெரியாது நீ எப்படி செய்வ என்பதை அருள் கூர்ந்து சிந்திக்கணும். எம்மைப்பொழுதும் என் நெஞ்சிலும் நீங்காதான் தாழ் வாழ்க. உம்முள் யாம் எம்முள் நீ என்று உணர்ந்து உயிர்நலம் பறவை என்று உரைத்தவை சிவமே என்றார். உம்முள் யாம் எம்முள் நீ, அப்புறம் எப்படி நான் பார்க்காது இருப்போம்? நான் பார்க்கல நீ நினைச்சா நான் பொறுப்பா? நீ தப்பா நினைச்சுக்கிற என்பதை பெருமான் சிந்திக்கிறார். மெய்யன்பர்களே, தீங்கு சொல்லாத தெரிவும். பிற குற்ற விசாரிக்க கூடாது. பாடலே முத்தாடிக்கு வச்சுக்க. தீங்கு சொல்லாத தெளிவு, பிற குற்ற விசாரியா இருத்தல் என்பார் பெருமான். அந்த இந்திரிய ஒழுக்க, கரண ஒழுக்க, ஜீவ ஒழுக்க, ஆன்ம ஒழுக்கத்துல பிறர் குற்ற விசாரியா இருத்தல் அதுவா உன் வேலை. அதுக்குள்ள மகாமந்திர 10 வாடி சொல்லிருக்கா பயில. அதையால நீ அவங்க குறைய சொல்லி உட்காந்துக்கிற? எதுக்கு சொல்ற?
மண்ணினில் பிரதம் கோலமும் நடையும் பையனான் ஊன்றி பார்த்ததே இல்லை. பார்த்துட்டா சாமி தடதெடுத்து போடுவார, கையால உதிருமா சாமி. போனாரு வள்ளியா, அவர் யாரு? சிவகுமாரா போனாரு. பார்த்தா சிவகுமாரே தான், நல்லா தெரியுது அப்படின்னா கைகால உதிருமா. இது நம்ம வேலை கிடையாது இந்த உலகத்துல. எதுக்கு வந்துக்கிறோம்? எங்கே செல்ல இருக்குன்னா எவற்றை கொண்டு வந்து எவற்றை கொண்டு செல்ல இருக்கின்ற ஞானம் இல்லாதவங்க தான் யாரு போற யாரு வர்றான்னு சொல்லி பார்க்கணும். மண்ணினில் பிரதம் கோலமும் நடையும் பையனான் ஊன்றி பார்த்ததே இல்லை. அப்படி பார்த்துட்டுன்னா கைகால உதிருமா சாமிக்கு. நாம் என்ன பண்றோம்? நின்று பார்த்து தெளிவா ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் வண்டி எடுத்து போறோம். எதுனா ஒரு கராட்டா நடந்தாங்க, எதுக்கே அந்த வேலை, நமக்கு எதுக்கு அந்த வேலை? அதை விட மந்திரம் சொல்லிட்டு பெருமானே பெருமானே பெருமானே, ஐயா அப்பா அரசே ஐயா 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 ஐயா. இன்னைக்கு கிடைக்குமா? யாரும் இன்னைக்கு கிடைக்குமா? இன்னைக்கு கிடைக்குமா? இன்னைக்கு கிடைக்குமா? ஏங்க வேண்டாம், அழ வேண்டாம், ஓட ஆழணும், தாரை தாழ் உண்மையுமே ஆழணும். ஐயா ஐயா இன்னைக்கு கிடைக்குமா? நேற்று போயிடுச்சப்பா, 24 மணி நேரம் போயிடுச்சப்பா, இன்னைக்கு கிடைக்குமா? எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம், ஏங்க வேண்டாம். ஒரு தேதி காலத்துல கிடைக்குன்னா அப்பா அப்பா நேற்று போயிடுச்சு அப்பா, என் வாழ்நாள் ஒரு நாள் போயிடுச்சப்பா, இன்னைக்கு கிடைக்குமா? 36,500 சீட் தான் நம்ம கட்டணும் ஒரு ஆளுக்கு. 100 வருஷம் என்னங்க? 36,500 சீட்டு தாங்க. வேற ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. 365 × 66 போட்டா எத்தனை சீட்டுன்னு அத்தனை சீட்டு கிழிச்சு கீழே போட்டாச்சு. மீதி எவ்வளவு இருக்கா? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க. வஜனம் போட வேணாமா? வஜனம் அக்கல் இருந்து ஆகாரத்துக்கு இச்சம் போகுமா, அழுத கண்ணீர் மாறுமான்னு கேட்கிறார் சாமி. யோ காலமே இல்லையா? என்னையா பண்ணிக்கிற? தூங்கின்னு அமக்கலாம் ஒரே பேருண்டு ஏங்குவதே தொழிலென இருந்தேன், தொழிலை ஏங்கத்து தொழில் சோரே பெரும் பேரா தூக்கமே சுகமென அறிந்தேன் என்று. தூங்குறது சுகம், சாப்பாடு புல் கட்டு கட்டு மயக்கத்தை பத்து வேண்டியதே பொழப்பாகிறீடா. எவன் ஒரு என்னடா பதில் சொல்ல போறாடா? என்னடா டே கிடைப்பது காரி இந்த தேகம் கிடைக்கப்பட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் சொல்லி சுவாமி பதறாரு. சுவாமி பஜனை பிடிக்கிறார், சாமி அழுறாரு நமக்காக. இந்த மாதிரி மகான் எங்கன்னா பார்க்க முடியுமாங்க? நான் தூங்கினா நான் பெருவாரே சாப்பிட்டா சாமி அழுறாருங்க. சாமி சிரிச்சதே இல்லையா? வஜனக்குரியா இருக்கு. ஏன் ராமனுக்கு வஜனக்குரியா இருக்கிற? நான் தான் அருளை உனக்கு குற்றால அறிவு போல் பற்ற ஊனு உடம்பு நரமலெல்லாம் தேனா இன்னைக்கு உனக்கு நீ ஆயா வஜனம் ஆகிறேன். நல்லா இருக்குது சாமி நீ சொல்றது. என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் பெற வேண்டாமா? அவங்க எல்லாம் பெற்று என்றைக்கு மகிழ்ந்தார்களோ அன்றைக்கு கடிச்சு நபரை நாம மகிழ்ந்தார் பெருமான்னா. இப்ப இவருடைய பெருமான் கடிச்சு நாம ஏமாறலாமா? ஐயா ஏமாறலாமா? நோம்பு கடிச்சு ஏமாறலாமா? என்ன வெட்டிய சாய்க்கு சொன்னாரு, பட்னி கலந்து மெல்லி சொன்னாரா, குடும்பம் இல்லாம தனியா சன்னியாசி சொன்னாரா, மலை மேல ஏற சொன்னாரா, நீர் மேல் நடக்கிற பயிற்சி செய்ய சொன்னாரா, மணலை கயிறா திரிக்க சொன்னாரா? ஒண்ணுமே ஐயா. தன்னால் முடிந்த தர்மகாந்தி செய்துட்டு இன்சோதாட்டி இனிமையா பேசிட்டு நல்லதையே பேசி நல்லதையே சிந்திச்சுட்டு டிக்கெட் போய்கிட்டே இருக்கலாம் ஐயா. வந்து வேலை நீ என்னையா இதோட என்னையா பெருமான் பேரு பெருமான். நாம வாய்மையும் தூய்மையா நம்ம கிட்டே இருந்தா பெருமான் பறந்து நம்ம இடத்துக்கு வராரு, நாம போக வேண்டியது அவர் இடத்துக்கு. என்ன அழகுங்க, இதை விட நாங்க போனோம் எங்க நம்ம இடத்துக்கு அவரு வராருங்க. ஆஹா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுடைய கையில பொற்கங்கன்னு கட்டினார். வள்ளல் பெருமான் ஆயிரக்கணக்கில் பொற்கங்கனை கையில வச்சிருக்கிறார். நம்ம கட்டுறதுக்கு நாம தான் தயார் இல்லை, நாம தான் தகுதி இல்லை. அதனால கயிறு கட்டல. நமக்கு கயிறு கட்டல சைலண்டா எழுதுங்க, இருக்கிற இடமே தெரியாது. வண்டுகள் தேனீக்கள் ரீங்காரம் பண்ணும். அந்த தேன் அருந்து வரை சவுண்ட் வைன்னு கேட்கும். மலர்ல உட்கார்ந்து தேன் ஃபுல் கட்டு கட்டிட்டு சைலண்ட் ஆயிடும், மயக்கம் கொடுக்கும். அப்படியே அருள் வேண்டும் என்று சவுண்ட் போட்டு மைக்ல பேசுறேன், நீங்களும் வந்து கேட்கறீங்க போறீங்க வரீங்க. அருள் கடிச்சிட்டு வச்சுங்க, சைலண்ட் சமாதி நிலை தான். ஆனந்தத்தை அனுபவிப்பீங்க, ரொம்ப பேரானந்தம். இது எவ்வளவு நாள்ல நமக்கு கிடைக்கும் என்பது வள்ளல் பெருமானை கேட்டா, யோ எவ்வளவு பேர் லக்கி விட்டுட்டு என்னையா பேசுற? 12 மணி நேரத்துல உங்களுக்கு கிடைக்கிற உரிமை உங்ககிட்ட டாக்குமெண்ட் ரீதியா இருக்காரு பெருமான். 12 மணி நேரத்துல ஆண்டவருடைய அருளை பெறக்கூடிய டாக்குமெண்ட் நீங்க வச்சுக்கிட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு 66 வருஷமா நான் பார்க்காதுக்கிறேங்க. என்ன மாதிரி ஏமாளி யாருங்க நினைச்சு பாருங்க. மேலையிலே இன்மையிலே உரிமையிலே தவத்தால் மேற்கொண்ட பெரும் பயனா விளைவையெல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே மாலையிலே சிறந்த மொழிமாலை அணிந்தாடுமானான் தரசே என் சிறுமொழி மாலை அணிந்தருளே. பூமாலை அணியிலே இறைவன் சொல்மாலை அணிகிறார்.
சொல் மலரெடுத்து தான் கொடுக்க அதை வாங்கி தொடுக்கின்ற மாலையா இருந்தார் வல்லற்பெருமான். சொல் மாலை சொற்களை எடுத்து இறைவன் கொடுக்கிறாரா, இத மாலையா வல்லற்பெருமான் தொடுக்கிறாங்க. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் வார்த்தை, எனக்கே இந்த ஞானம், எதுக்கே இந்த அறிவுன்னு தன்னை தாழ்த்துகிறார். அவரே தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர் தான், வல்லற்பெருமான் அவர் தான், முருகன் அவர் தான், எல்லாம் அவர் தான். அது மாதிரி நம்மள பண்றாரு, நாடகம் பண்றாரு. நாடகமா புரிந்த கருணை, நாடகம் பண்ணாதாங்க ரசிக்க முடியும். நாடகத்தை நாடகம் பார்க்க வந்துக்கிற இந்த உலகத்துல நாடகம் நடிக்கணும். எப்படிங்க நடிக்கணும்? இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமா, ஜோதியனே துண்டுருளில் தோன்றா பெருமேனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான். அப்பா 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 என்னப்பா நீ நேரா போயிதுன்னா இங்க இந்த பக்கம் எங்கேயோ போயிருப்ப, பாப்பா தகுதி நசு பாப்பா தகுது, அன்னை சத்யாரார் இங்க விட்டுட்டு எங்கேயோ போறேன், ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான். அப்பா பல்லம்பா பக்கத்துல ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தையில கோத்திர சண்டையில பெரிய பலம் விழுந்துட்டா கொஞ்சத்துல ஏந்து முடியாதுப்பா. என்னப்பா நீ நல்ல வேலை டக்குன்னு கையை பிடிச்சு வச்சு நான் வருவான். ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்தை பெருமானி, அவ்வளவுதான். அற்புதம் இல்லையா? என்ன கைய பிடிச்சு வச்சு எனக்கு எல்லாம் சொல்லி எல்லாம் தெரிஞ்சு இதுல பெயிலான்னு என்னங்க அர்த்தம்? ஏங்க என்ன தெரியல, ஏன் பெயில் ஆகுறீங்க? பெயில் ஆகலாமா? அற்புதம் இல்லையா? அதனால மெய்யன்பர்களே, இங்க பாத்தீங்கன்னா திருவடி காலாக்குவாய் தாய் உண்டு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே. தாய்க்கு ஒப்பாக சென்னையை சொல்றார். ஒரு ஏழைன்னா தாய் சாப்பாடு போடுவா, பால் தருவா, அரவணைப்பா, எல்லாம் செய்வான். அந்த அற்புதம் மற்ற அன்பர்களால் அந்த ஏழைக்கு செய்யப்படுது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாருங்க, இந்த சாலைகள்ல ஏதோ ஒரு அடிபட்டுச்சுன்னு சொல்லி எத்தனை பேர் சூழ்ந்து உதவி செய்யறான் பாரு தாயார். வெளிநாடு அப்படி கிடையாதுங்க, சத்தியங்க. தமிழ்நாடு தவிர ஆந்திராவிலும் கிடையாதுங்க, கர்நாடகாவில கிடையாதுங்க. இந்தியாவில அப்படி தமிழ்நாட்டுல மட்டும்தான் தாய், அதுல குறிப்பா சென்னையில மட்டும்தான் ரொம்ப அதிகம். நல்லா புரிஞ்சுங்க. பப்ளிக் போன் நான் நடத்திருக்கிற கடையில பப்ளிக் போன் எழுதிருக்கு, ஐயா போன் பண்ணிக்கிட்டுங்களான்னு கேட்க, ஏயா கேட்க, இந்த அன்பு பாருங்க. அவன் உரிமை, பப்ளிக் போனா பண்ணிட்டு போலாம், என்ன கேட்டுட்டு பண்றா சார். அந்த அன்பு பாருங்க. வேணுன்னே நீங்க வண்டியில போகும்போது ஒரு சின்ன ஒரு புக்கோ ஒரு பைய கீழே போட்டு சும்மா போங்க, சார் 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 என்ன சார் நீங்க பை இந்த பாருங்க சார், இன்னொருத்த உடையாந்து வண்டியில கொண்டாந்து என் வேகத்துக்கு மறிச்சு என்ன சார் பைய போட்டு, ஏய் தெய்வமேனு சொல்ல மாட்டான். அப்படியா வாங்கி மூணு போறடா கோயில போட்டு மனுஷனடா நீ, டேய் மனுஷனா நீ, அப்ப என்னோட ஆத்மா கடவுளா வந்து உனக்கு கொடுக்குறா, அதை நீ மதிக்கிறியா? நீ எங்காச்சும் அந்த அற்புதத்தை சென்னையில பார்க்கலாம். நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் செயலோட செய்யற அன்பர்களை நான் பார்த்தேன். நான் செய்யாம நான் செய்தேன்னு சொல்லக்கூடாது, தப்பாயிடும். நான் அந்த மாதிரி சூழல் எனக்கு ஏற்படல, செய்யலான்னு துடிக்கலாம், அந்த சூழல் எனக்கு வரல. செய்யக்கூடிய அன்பர்களை நான் பார்த்துருக்கேன். அவ்வளவுதான். இது தாய் இல்லாத யாருங்க? தாய்ங்க. நான் ஒரு வாட்டி பெட்ரோல் இல்லாம எதிர்பாரம் வண்டி நிக்குது, தள்ளி போறேன். பெருமானே மகாமந்திரம் சொல்லின்னு அந்த ஈகா தேட்டர் பிரிட்ஜில மேல யார், பெருமானே பெருமானே பெருமானே. இங்கோடு ஒரு புண்ணியவானம், ஐயா ஐயா என்னங்க ஒண்ணு இல்ல கண்ணு, இந்த பெட்ரோல் எதிர்பாராம நானும் கவனிக்கல, எது தீர்ந்து காலம் ராஜா, நீங்க உட்காருங்க ஐயா, நான் டோப் பண்றேன் ஐயா. ஐயா டேய் ராஜா என்னடா கண்ணு சொல்றேன், நீங்க எது வரைக்கும் போகணும்னு சொல்லுங்க ஐயா, நான் டோப் பண்ணி வந்து ஐயா முன்ன பண்ண நான் பாருங்க. அதுதான் இது கடவுள் இல்லாத, இது என்ன பெற்றது தாய் இல்லாத, தந்தை இல்லாத யார் அவர் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். என் தாய் உதவி செய்யல, இந்த ஆத்மா உதவி செய்யல, இது தாய் சொன்ன நீ ஒத்துக்கண்டியா? எத்தனையோ பெரிய புல்லாய் கூடாய் புல்வாய் மரமாய் 84 லட்சம் யோடி பிறவைகள் பிறந்து அந்த பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் அந்த தேகம் கிடைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். நம்ம சொல்றோம், எல்லாரும் ஒத்துக்கிறோம். அத்தினி பிறவில அத்தினி தாய், அத்தினி பொண்டாட்டி, அத்தினி பிள்ளைங்க, அத்தினி பேரம்பேத்தி இல்லைன்னு சொல்லிட்டு முடியுமா? மாடா இருக்கும் போது அது மாட்டுக்கு ஏத்த மாடு பொண்டாட்டி ஆயிருக்கியா? என்னையா பேச? அது மாதிரிதான் இது. அதனால தாயை தலைமையில் கொண்டாடு கொண்டாடு மானான்னு சொன்ன, தாயை விட சால பறிந்து சாய் மாறி வந்து உதவி செய்யறோம். தாய் தான் தந்தை தான் எனக்கு. அதுக்காக சொல்ல வரேன், நல்லா புரிஞ்சுக்கணும். மட்டும் தாய் மட்டும் நான் சொல்ல வரல,
அதே தாய் மற்ற உருவங்கள்ல வந்து செய்யறாங்கன்றது நம்ம மனதை புரிஞ்சுக்கணும். சிறப்பு இல்லையா? மனம் நீ பூரா வாங்க வாங்க தெய்வமே வாங்க, பலமுறை பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க அவருக்காக. நல்லா இருக்கும் பெருமானே பெரும் மனம் வந்து இரவெல்லாம் பட்டு நினைச்சு அந்த உருவத்தை மனத்தெரியல முன்னால பண்ணுன்னு சொல்றாரு. அந்த காலத்தினால் செய்த உதவியா சிறிதவே ஞானத்தில் மாறப்பெருது. அந்த காலத்துல பாருங்க, ஆடு 50,000 பாக்கெட் இருக்குதா, பெட்ரோல் இருக்குதா அந்த இடத்துல 1 லிட்டர் வண்டி நிக்குது, என்ன எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிறப்பு இது என்பதை அதை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே. திருவோங்கு புண்ணிய செயல் ஓங்கி அன்பர் திரள் ஓங்கி செல்வம் ஓங்க. இதுதான் பெருமான் முதல் பாடல பண்றாரு. அந்த வாய்மையும் தூய்மையும் தந்து நீ திருவடிக்கு ஆளாத்மா என்ற தலைப்பு கொடுத்தனா அந்த பாடல் முதல்ல சொல்ல வேண்டியதாச்சு. ஆனா இந்த பாடல தான் சுவாமி 21 முறை ஓங்கு 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 என்பது இங்க 21 முறை சுவாமி சொல்றாங்க. ஓங்கு ஓங்கு என்பது நல்லா ஊண்டி நம்ம கவனிச்சோம்னா ஓங்கி சொல்லி 8 முறை சொல்றாரு. ஓங்கி ஓங்கும் என்று சொல். ஓங்கும் என்பது வேற, ஓங்கி என்பது வேற. அது ஆல்ரெடி டிக்கெட். ஓங்கி ஓங்கி விண்ணப்பம் வைக்கிறேன், இவருக்கு இது கொடுக்கணுங்க ஐயா, இது கொடுக்க வேண்டியிருக்கு நீங்க என்பது ஓங்கு. அது ஓங்கி முடிஞ்சு போச்சு, டிக்கெட். ஓங்க இது வருங்காலத்தில் இவருக்கு ஓங்க வேண்டும், இவருக்கு தர வேண்டும் என்பது பொருள். அந்த 3-4 விதமா கையாண்டு அதுல நீங்க ஆட்டு சிந்திச்சீங்கன்னா பெருமான் பாடல் பண்ணுங்க. ஓங்கும் என சொல், இவருக்கு கட்டாயம் கொடுப்பாருங்க அப்படின்னு சொல்றது ஓங்கும். இவரு தருணங்கிறது ஓங்க. ஓங்கும் ஓங்கும் என சொல் 3 முறை. இப்படி 8, 5, 5, 3 21 முறை சுவாமி இந்த பாடல்ல கையாடு. இந்த குழந்தை எப்படிங்க பாடு? எப்படி குழந்தை பாடும்? ஒரு 9 வயசு குழந்தை 6000 பாடலுக்கு மேல ஒரு அருட்பா வடிக்குதுன்னா எந்த பாடசாலைக்கு போகாத ஒரு மனிதர் எப்படி பாட முடியும் என்பதை அதில் கூர்ந்து புரிஞ்சுக்கணும். அதோடு நம்ம வள்ளல் பெருமாளுக்கு டெத் சர்டிபிகேட் கிடையாது, ஜீவ சமாதி கிடையாது. மரணவிழா பெருமாளில் வாழ்ந்ததெல்லாம் கண்ணீர் அப்படின்றார். கண்ணீர்னா என்ன பாரு, நானே சாட்சி உனக்கு. தாய் வச்சுதான் பிறந்த உன்ன மாதிரியே, மனிதனா பிறந்த உன்ன மாதிரியே உலகில சாதம் சாப்பாடுலாம் சாப்பிட்ட உன்ன மாதிரியே. ஏன்னா நான் டிஃப்ரெண்டா இருந்தேன்னா, டிஃப்ரெண்டா இருந்தாதான் அவர் மரணவிழா பெருவாள் வாழலாம் பொழுது நீ நினைப்பே இருந்ததுனால மனிதனா தாய் வயிற்றுல பிறந்து மனிதாவே வாழ்ந்து மனிதாவே வேட்சி சட்டை போட்டு மனிதாவே வாழ்ந்து காமில நாடகம் பண்ணார் சாமி. அந்த அற்புதத்தை பெருமாள் செய்தார் என்பதை யாரும் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். செறி ஓங்க அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து மறு ஓங்க செங்கமல மலர் ஓங்கும் வனம் ஓங்க வளர் கருணை மயம் ஓங்கி ஊர் வரம் ஓங்கு தெல்லமுத வயம் ஓங்கி ஆனந்த வடிவாகி ஓங்கி ஞான உரு ஓங்கும் உணர்வின் நிறைவு ஒளி ஓங்கி ஓங்கும் மயில் ஊர்ந்தோங்கி எவ்வுயிர்க்கும் உறவோங்கும் என்பதம் என் புலம் ஓங்கி வளம் ஓங்கி உய்கின்ற நாள் எந்த நாள் தருவோங்கி சண்டையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்த வேலே சண்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. என்ன அற்புதம்! ஒரு பாடல் படி வாழ்ந்தாலே நம்ம பெருமாளுடைய பேரின்ப பெருவாழ் அடைஞ்சிடலாம். ஒரே பாடல். உண்படா உடம்பும் பொறிபடா மனமும் பொய்படா ஒழுக்கம் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு. உண்படா உடம்பும் குறைபடா மனமும், அங்க கவனிக்க. உண்படா உடம்புனா அந்த அடிவினை பட்டு அந்த புண்ணு நினைக்காதீங்க. ஒருத்தர் சொல் வார்த்தைகளால அந்த அம்பு எழுதினால் அந்த சொல் அம்பு நம்ம உடம்பு பாய கிடையாது. சி என்று பே என்று நாய் என்று மனுஷனா இவன் சொல்லி ஒரு சொல்வாரானா அது சொல் அம்பாக நம்ம உடம்புல பாஞ்சு அந்த புண்ணு ஆகக்கூடாது. நம்ம உடம்பு ஐயா மாதிரி ஐயா அவரு விட்டு அற்புத ஐயா. அவரு அடகத்தே ஒண்ணும் பூமிகம் தெரியாது, பூமிகம் பாருங்க. அவர் அவ்வளவு ஒழுக்குங்க ஐயா. அவரை பார்த்து எவ்வளவு பேர் கத்துனா எவ்வளவு பேர் திருந்தோம். அப்படி இருக்கணும். உண்படா உடம்பு குறைபடா மனம் குறை ஓடிச்சு திருந்தாதவங்க ஏதோ கூட சொல்லியாச்சுங்க. அது குறவோன்னு ஜென்மங்க. அது திருந்தாதுங்க. திருந்திருந்தா எப்போ திருந்து எப்போ கரையலாம். திருந்த மாட்டான் என்பது குறை ஓடுதல்னு அர்த்தம். குறைபடா மனம் பொய்படா ஒழுக்கமும். ஒழுக்கம் சொற்பொழிவு தாங்க அவர் ஆற்றாரு. கட்சியில பார்த்தா வீட்டுல போய் பார்த்தா
எல்லா வேலையும் நடக்குது. லுங்கி கட்டி படுத்துங்கிறாரு. எல்லாம் வந்து என்னமோ நடக்குது. பொய்படா ஒழுக்கம் ஊருக்குதான் உபதேசம், நமக்கு இல்லடி 4 தண்ணி கூட போறாரு. வீட்டுல போனாங்க ஆறாரு நித்திரை கால் மைதன விஷம் பயம் பூச்சியம் சொற்பொழி ஆற்றாரு. வீட்டுல போனா 1/2 கிலோ அரிசி தனியா வச்சு வச்சிருக்காரு. என்ன அநியாயமா இருக்கு. ஒரு நாளைக்கு 1/2 கிலோன்னா 3 வேலைக்கு 1.5 கிலோ ஆச்சு. 66 வருஷத்துக்கு 1.5 கிலோ 66 வருஷம் எத்தனை லாரிக்கு ஏத்தணும் நீ கணக்கு. அப்படி இருக்கலாமோ என்பதை அதில் கூர்ந்து அது அமிர்தமா எடுக்கணும். இந்த 3-4 விரல் தான் படணும். இந்த உள்ளங்கையில சாப்பாடு பூசப்படாது, இப்படி போட்டு அப்பக்கூடாது. அமிர்தங்க அது ஜீவரத்னா, அது விரலால எடுக்கணும். பெருமானே 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 உணர்ந்து எடுக்கணும். சுவைச்சு சாப்பிடணும், பொறுமையா சாப்பிடணும். நேற்று என்ன சாப்பிட்டு நம்ம சொல்ல முடியுமா? நேற்று காலை என்ன சாப்பிட்டு, மத்தியானம் என்ன சாப்பிட்டு, நைட் என்ன சாப்பிட்டுன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? பாருங்க, ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய அஜாக்கிரதை. வள்ளல் பெருமான் சொல்றாரு, சத்தியமா நேற்று சாப்பிட்டதே நீ முன்னால மாடு முன்னால சொல்ல முடியலன்னா போட பிரிவில் எப்படா சொல்லுன்னு கேக்குறாரு சாமி. சாமி சொல்றாரு, அற்புதம் இல்லையா? ஆமாங்க, சொன்ன மாதிரி ஒரு பயலை வச்சு ஒரு தேநீர் கொடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கொடுத்து காப்பி கொடுத்துட்டு நல்லா தயார். சக்கரை போட மறந்துட்டியா? இல்ல சக்கரை போட்டுங்களா? சரி, தேடிதா காப்பியா இருந்தாலும் சொன்ன மாதிரி நீ தேடிதா காப்பியா சொன்ன மாதிரி. அப்புறம் உணர்வு இல்லாம அவன் சாப்பிட்டுக்கிறான்னு அர்த்தாங்க. உணர்வோடு சாப்பிட்டா தெளிவா இருக்கும். அப்படி உணர்வோடு வாழ்ந்தா எத்தனை நாள் எத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்தோன்னு நமக்கு தெரியும். நிறைய பேர் சென்னைக்கு நேத்தா வந்த மாதிரி, இது முந்தா நாள் தான் வந்த மாதிரி. எப்படி 66 வருஷம் ஆச்சுன்னே தெரியல. எப்படிதான் அவனுக்கு தெரியாம 66 வயசு ஆகும்? என்ன அநியாயமா இருக்கு. உங்களுக்கு தெரியாம எப்படி போவோம் என்பதை அதில் வந்து நம்ம சிந்திக்கணும் பெரியவர்களே. பாத்தீங்கன்னா, மறுவோங்கு முருகன் தந்த அருளால் மனமுடைய மலர்ந்து கொண்டே இருக்கின்ற செந்தாமரை மலரை கொண்ட செந்நிறமுடைய முருகவே என்று மறுவோங்கு செங்கமல மலர். செங்கமல மலர்னா அதுக்கு பெருமான் அந்த ஊமை கொடுக்கிறார். ஓர் ஒப்பும் உயரும் அற்ற தன்மை முருகனுடைய தன்மை அந்த மாதிரி. அப்பேற்பட்ட அற்புதம் தமிழ் கடவுள் முருக பெருமான். இந்த தமிழ்நாட்டை விட மேலை நாடுகள்ல எங்கேயோ கொண்டாடுறாங்க முருகனை. முருகன் ஜோதி தாங்க, வேற யாருங்க? அழகு என்ற பொருள். முருகன்னா அழகு என் கண்ணுற்றதே சொல்றாரு. கண்ணுல என்ன உற்றுது? ஜோதி சுடர் தான் உற்றது. அதுதான் முருகன். அழகைதான் முருகன் என்று சொன்னார். வேற ஒன்றும் இல்லை. ஒண்ணு குழப்பம். அதுக்காக அழகாக வேர் கொண்டு நிக்கிற முருகனை நீ வணங்க வேண்டாம்னு நான் சொல்றேன். எந்த எப்பொருள் மெய்ப்பொருளா நீ காட்டி அப்பொருளாவே இறைவன் வருவான். இறைவன் அதுவாகவே உனக்கு காட்சி தருவான். ஏன்னா ஒரு 48 நாள் நீ உண்ணா நோன்பு வந்து முருகனையே துதிச்சு அவரே மனத்திரையில வச்சு வழிபடுற ஒழுக்கமா இருக்க உத்தமனா இருக்கிறன்னா அதுவா இவன் போனாதான் நம்புவான் நான் வந்ததா. இல்லைன்னா யாரோ வந்தாங்க யாரோ போனாங்கன்னு சொல்லி என் பிள்ளை வருந்துவான்னு சொல்லி அதுவா வருவார் உங்களுக்கு. அதே முருகன் வருவார். அதனால அவங்க வந்து ஒண்ணும் குழப்பம் வேண்டாம். எந்த ஒரு பொருளை கெட்டி அப்படி இங்க எங்க தாவாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இறைவனே உள்ள மூலஸ்தானம் போய் நம்ம வணங்குறோம். அவர்கிட்ட நம்பிக்கையில அவர் தேங்காய் உடைக்கிறோம். தேங்காய் உடைச்சிட்டு எலுமிச்சம் பழம் உடைக்கிறோம். எலுமிச்சம் உடைச்சிட்டு வீட்டுக்கு வந்தா ஏதோ கருப்பை முடி மாதிரி கட்டி வைக்கிறான் வாட்சிருக்கல. என்ன அவர் மூலஸ்தானத்துல வணங்கினே அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கையில, அவர் தேங்காய் மேல நம்பிக்கையில, அவர் எலுமிச்சம் பழம் நம்பிக்கையில, ஏதோ மூட்டை கட்டி தொங்க விடுற அது மேல நம்பிக்கையில எதைத்தான் நம்ப போறேன். நான் வள்ளல் பெருமானை வழிபடு தெய்வமாக வணங்கின்றேன். எந்த ஒரு பொருள் என்ன தாக்காது தைரியமா இல்லையா? அப்புறம் இதே அறியா தாவர எங்க தெய்வங்கள் பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல செப்புல் என்றாலும் பொய் வந்த கலைப்பன புகழ்ந்திடுவாரும் பொய் சமயாதிகளை மிச்சுகின்றாரும் நெய் வந்த திருவது விளக்கு உண்டில்லார் நேர்களை அறிந்தலை வீடே கணிக்கின்றார். எய் வந்து துன்பெடுத்து அவருக்கும் அறிவு அருள் மீது என பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்திரேன். அதனால ஒன்றத்துல தெளிவா இருக்கணும். எல்லாம் செயல் கொடுங்கிறார் வள்ளல் பெருமான். அப்பேருடைய மார்க்கத்துல நான் இருக்கிறேன், அப்பேருடைய மார்க்கத்துல நான் பயணிக்கிறேன். எதுக்கு ஏதாச்சும் இடையில் வருமாயா? எப்படி ஒரு இடையில் இருக்கு? வராது. எல்லாம் செயல்படும். இந்த சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமான் நிலையிலே அன்பா படிச்சா எல்லாம் செயல்படும். அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? சந்தேகம் என்ன தாக்கலாமா? சந்தேகம் என்பது மிகப்பெரிய நோய். அந்த நோய் தாக்கக்கூடாது. சலிப்பு நோய் தாக்கக்கூடாது, சந்தேக நோய் தாக்கக்கூடாது. என்னத்த வாழ்க்கை, என்னத்த தெரு, என்னத்த வாழ்ந்து, என்னத்த போன சலிப்பாவே பேசிட்டு அவங்ககிட்ட வேணா நீங்க சலிப்பாவே நீங்களும் மாறிக்கணும். அது மாதிரி ஆகிட்டு போக கூடாது.
என்னங்க வாழ்க்கை, என்னங்க சாம்பார் வச்சாங்க, எப்ப பார்த்தாலும் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் சலிப்பா எதை பார்த்தாலும். அற்புதம், ஆனந்தம் இல்லையா என்று பேசணும், கொண்டாடணும் நம்ம தலைவர் வச்சுக்கணும். மெய்யன்பர்களே, அமுத நிலை, ஓங்குதல், உயர்தல், தெல் என்றால் தெளிவு, அமுத நிலை என்றால் மரணமிலா எழுதிய நிலை, தன்மக துயமணி, குளிர்ச்சியை வழங்குகின்ற திருமுகங்கள் கொண்ட மிக தூய்மையான மாணிக்கமணி. தன்மக துயமணி என்றால் பெருமான் சொல்றாரு குளிர்ச்சியை வழங்குகின்ற, குளிர்ச்சியா. இப்ப ஏசியில போய் படுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 1/2 மணி நேரம் ஏசியில என்ன தெரியல, குளிர்ச்சியா ஜில்லுன்னு என்ன தவறு தான், அது வேற விஷயம். அந்த அறிவியல் படி பார்த்தா ஒரு ஓமையை சொல்றேன், அதே உண்மையை ஊட்டி கொடைக்கானல போனா ஜெலிஞ்சலுன்னு இருக்கு, ஏசிலே இருக்க மாட்டோம். என்னடா அவ்வளவு அற்புதமா ஒண்ணுல. போன மாதம் நான் பெங்களூருக்கு போயிருந்தேன், தமிழ்நாடு பெங்களூருக்குள்ள வித்தியாசப்பட்டு. என்னடா அப்படி இருக்கு தரைகள், அப்படி இல்ல ஐஸ் மேல கால வைக்கிற மாதிரி இந்த டயர் சொல்லிட்டு தரையில என்ன பாத்தீங்கன்னா அப்படி டவல் போட்டு பெட்ஷீட் மேல கால். ஆனா தமிழகத்துல அப்படி இல்லை. எல்லா தட்பவெப்ப நிலைக்கும் தமிழ்நாடு போன்று இந்த உலகத்துல கிடையாதுங்க, உலகத்துல கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ஒருத்தர் எல்லா செயல்படு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர் இறைவா போற்றினாங்க. உலகத்திலே தென்னாடு, இந்தியாவிலே தென்னாடு தமிழ்நாடு. இந்த உடம்புல எது தென்னாடு என்றால் இந்த சிறு தென்னாடு. தெற்கு இது, வடக்கு காலு, கிழக்கு முகம், மேற்கு முதுகை. இங்கதான விஷயம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவருக்கு இறைவா போற்றி. இந்த உச்சந்தலைக்கு கீழே, இந்த உள்நாட்டுக்கு மேல, குரு மத்திக்கு நேர பெருமான் ஜொலிச்சு இருக்கிறாரு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவருக்கு இறைவா போற்றி. எண்ணாற்றவருக்கு இறைவா என்றால் நாம முருகா, கடவுளே, கந்தா, கோவிந்தா நம்ம வணங்குறோம். வெளிநாடுகள காடுன்னு சொல்லுவான், கடவுள்னு சொல்ல ஒரே வார்த்தை. நாம அது வடிவுகளை பிரிச்சு ஆராதனை பண்ணி அற்புதம் பண்ணி நாம போற்றி மகிழ்வோம். தென்னாடுடைய சிவனாக நம்ம வணங்குவோம், அவன் காடாக வணங்கலாம் உலகத்துல உள்ள. அதுதான் தென்னாடுடைய சிவனே போற்றி, மற்ற நாடுகள்ல இறைவா போற்றி. இறைவனா காட், கடவுளே அப்படின்னு சொல்லுவோம், காடுன்னு ஆங்கிலத்தில். நாம சிவனேன்னு சொல்றோம். அற்புதம் இல்லையா என்பதை அதை குறித்து நாமெல்லாம் புரிஞ்சு கொண்டோம் பெரியவர்கள். உன்முக சைவமணி, உள்முகமாக அகக்கண் வழியே நோக்குவதற்கு சிவனையாம் கருணை நிறைய வழிகாரும் அன்புமணி. இது என்னங்க, இது மிகப்பெரிய பயிற்சிங்க. இது மிகப்பெரிய பயிற்சி எடுத்து ஏங்க 1ஆம் திருவிழா தெய்வமணி மாடியில எங்க ஐயா வந்துதான் மரணவிழா பெருவாழ் வந்து பேசுறாருங்க. வள்ளல் பெருமான் மரணவிழா பெருவாழ் பேசுறாரு. 1ஆம் திருமுறையா? 1ஆம் திருமுறை 5 திருமுறை வாழான்றீங்களா? ஏன் மனுஷரையா நீங்க? எப்படி 5 திருமுறை வாழ 6ஆம் திருமுறை மட்டும் போதுன்னு சொல்லிக்கிறீங்க? எப்படி சொல்லிங்க? பெருமான் 1ஆம் திருமுறை பிரம்மன் இனி என்னை பிறக்க வல்லனும் சாமி சேலஞ்ச் பண்ணதே, என் பிரம்மன் என்னை பிறக வைக்க முடியுமா? இனி நான் இறந்தாதானே என்னை பிறக வைக்கணும். எல்லாரும் இறந்த பிறகு பிறவாமை வேண்டும் வேண்டினார்கள் உலகத்தில் உள்ள எல்லா மகான்களும். பெருமான் பாருங்க, புரட்சி சித்திர வள்ளல் பெருமான் இரவாமி வேண்டும் சொன்னார். நான் இறந்தாதானே என்னை பிறகு வைக்கிறதுக்கு, நான் இறந்துட்டு உங்ககிட்ட வந்து நான் கெஞ்சின்னு இருக்கணும், என்ன பிறவாமை வேண்டும் பெருமாவை வேண்டும். ஏயா என்னையா இது? பேய்ச்சிறையில் இன்னும் ஒரு கால் பின்பற்றி நிற்குமோ, முன்பற்ற குட்டில் பெரும்பேர் மறந்து விடுமோ. இரவு நிறைய உடைய, இரவு நிறமுடைய, இருட்டா இருப்பான், ஏமா கருப்பா இருப்பான். இரவு நிறமுடைய, நைட்லதான் மரணம் நிறைய பேருக்கு வரும், இருட்டுல வருவான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இருட்டா இருக்கும். ஏதோ இருட்டுல நம்ம தான் லைட்ல ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம், அதுதான் நமக்கு பிடிக்குது. லைட் ஆஃப் பண்ண கூடாது பெருமான். ஒலி அவனுக்கு முத்தாட்ட ஒளி எறியணும். அந்த ஒளிக்கு முன்னாடி நீங்க தூங்குவீர்களா உங்களுக்கு ஆயுள் பாவை நீடிக்கும். இது சத்து எழுதி வச்சுங்க, இருட்டுல தூங்காதீங்க போதி. ஆமாங்க, முத்தாடு ஒரு லைட் எரியணுங்க. அந்த லைட் ஒளியில தான் நம்ம தூங்கணும். மரணத்தை தள்ளி போடலாம். மெய்யன்பர்களே, இரவு நிறவுடைய இமையன் இனி என்னை கனவினும் இறப்பிக்க எண்ணம் உருமோ. இது எப்படிங்க? இது மரணமில்லா பெருவாழ்வு. இது சாதாரண விஷயமா இருக்கு. அப்பேர் விஷயங்க. 9 வயசு குழந்தை பார்த்துன்னா யாரு? அவரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் வள்ளல் பெருமான். அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை, ஞான குழந்தை எப்படி பாடும் இத.
மரண விழா பெருவாழ்வே ஒன்றாம் தெருவுல தெய்வமணி மாநிலம் பாடுதுன்னா இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா என்பதை அதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் பெரியவர்களே. ஐயா புக்கு கொடுக்குற காலத்தை ஒரு இன்ட்டு கொடுக்குறாங்க ஒண்ணு இல்லை, காலம் நீங்க நேரத்துக்கு முடிக்கணும்னா அவன் முடிக்கணும். வாழ்க்கை நேரம் ஆயிடுச்சா? ஓகே, நன்றி, சிறப்பு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, ஆனந்தமா பேசுறோம். நமக்கு என்ன, நம்ம சகோதரர்கள் ஒருத்தர் நம்ம இயல்பா, அது ஒண்ணும் வருத்தம் இல்லையா மெய்யன்றே. அதனால் இங்க பாத்தீங்கன்னா வருகின்ற 16ஆம் தேதி மாத பூச மடல் இல்லை, மாத பூசைக்கு மறுநாள் 12ஆம் தேதி நடைபயணம் மேற்கொள்ற நண்பர்கள் எல்லாம் வடலூர்ல இருந்து 10 நாளைக்கு 10 இடத்துல தங்கி சென்னை கோட்டையை நோக்கி வர்றாங்க. இதுக்கு வர்றாங்கன்னா வடலூர் பெருவெளியை வடலூரை புனித நகரமா அறிவிக்க வேண்டும் என்று சிஎம் கிட்ட கடிதம் கொடுத்து எல்லாம் டைப் பண்ணி எல்லாம் அனுமதியெல்லாம் வாங்கி எல்லாம் செட்டில் பண்ணிருக்கிறாங்க. நம்ம சென்னை வாசித்ததுனால நமக்கு ஓய்வாகிறன்னு ஆனந்தமா வரலாம். மனம் அங்க இருந்துட்டு இது உடம்பு அங்க இருந்துட்டு எண்ணம் பூரா அந்த வியாபாரத்துல வச்சிருந்தா அந்த மாதிரி மாடு வரக்கூடாது. மனமும் உடம்பும் ஒரே இடத்துல இருக்கிற மாடு வந்தா போதும். நான் என்ன விட்டுனா மனம் பூரா வியாபாரத்துக்கு உடம்பு அங்க இருக்கு. ஐயோ என்ன பண்ணணும், வேலை செய்யற பையன் ஒரு புது நோட்டை ஒரு 500 ரூபா நோட்டு எடுத்து மடிச்சு பாயிண்ட் போட்டாலும் என்ன வச்சு ஏதாச்சும் இதே இருக்கும், அதோட நீ வராது இருந்தே மேல இருப்பா அப்படின்ற மாதிரி பெருமாள் ஆரம்பத்துல அந்த தோல்வியா அது போக வேண்டியது வந்துட வேண்டியது. சென்னை நோக்கி அந்த பெருங்காலத்து வரும்போது இப்போ கலந்துங்க அப்படின்னு நான் முடிவெடுத்துக்கிறேன். முடிஞ்சவங்க கலந்துங்க. ஆனா கடைசி நாள் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்கம்மா. அந்த சித்தாதிரிப்பேட்டையில 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு நம்ம ஆகாரத்தை ஆடி பாடி கும்மி கோலாட்டத்தோடு கொடி பிடிச்சு நம்ம போறோம். 2 கிலோமீட்டர் தான். அந்த புருஷோத்தமும் அந்த நடுப்பட்டு புருஷோத்தம் குழுவினர் வராங்க. இந்த போரூர் இந்த கூத்தம்பேடு அந்த பச்சையப்பன் சிவா குழுவினர் வர்றாங்க. எல்லாம் சேர்த்து ஆடல் பாடலோடு கொடி எடுத்து தமிழக அரசு வழங்கிடு வடலூரை புனித வழங்க ஆணை வழங்கிடுன்னு நம்ம சொல்லிக்கின்னு வேற ஆனந்தம். எல்லாருக்கும் தொப்பி இருக்குது, பனியன் இருக்குது, எல்லாருக்கும் ஆளாது இருக்குது, யூனிஃபார்ம் இருக்குது, நிறைய சலுகைகள் நிறைய ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டே இருக்காது. பெருமாளுடைய உடன்பாடு போல ஆச்சரியமா ஒரு நண்பர் படப்பை பால் 40,000 ரூபாய் ஜிபே ஆகும். இன்னொரு திருவேற்காடு ஒரு நண்பர் 20,000 ரூபாங்க. அது என்னங்க 500 ரூபாய் என் மனைவி கிட்ட கேட்டு பிள்ளை கிட்ட கேட்டு பொழுது செஞ்சு போட்டுங்க நான் அனுபவத்துக்கு. இந்த மாதிரி எங்காத ஒரு 20,000 ரூபாய் ஒரு சனத்துல அனுப்புறாருன்னா யார் அவரு? ஏன் வள்ளல் பெருமானான கொண்டாட கூடாது? அவரை பெருமானாவை கொண்டாடணும். அதனால அந்த அற்புதம் நடக்கிறது. அதை வந்து பாருங்க. அதை கட்டாயப்படுத்தல. நீங்க வரலன்னு சொல்லி நான் அபராதம் போட்டு பில்லு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். முடிஞ்சவங்க கலந்துங்க. ஆனந்தமா பெருமானுடைய திருவடியில நாம் வைக்கணும். பெருமானுக்கு பெருமை இல்லை, நமக்கு பெருமை. இந்த காலத்துல இது நடந்ததுன்னு நமக்கு பெருமையா இருக்கும். புனித நகரம்னா 10 கிலோமீட்டர் மது மாமிச கடை இல்லாம அகற்றுவது. வடநாடு சைடுல பார்த்தா ரிஷிகேஷ், ஹரித்வார், அமர்நாத், இமயமலை சாரல், கைலாட்சி இந்த போன்ற இடங்கள்லாம் 10 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கு சுத்தளவு இன்னைக்கு அந்த ராமபிரான் கோவில் அந்த கட்டினாரு அயோத்தி, அதே புனித அறிவிச்சிட்டாரு மோடி அவர்கள். காட்சி அறிவிச்சுட்டாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையா இருக்கும். அப்போ தமிழ்நாட்டுல ஒண்ணு கூட உனக்கு புனித நகரமா இல்லையா? இதுவரைக்கும் ஒண்ணு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல நம்ம அனுமதி வாங்கியிருக்கோம். திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல பிறந்தாரு, அது புனித நகரம் கிடையாது. அது உலக பொதுமறையா கொண்டாடுறது திருக்குறளை ஏன் மயிலாப்பூரையா கொண்டாடக்கூடாது? அப்ப யாரும் கேட்கல. கேட்டாதே நாங்க தடுத்து என்னையா பேசுறீங்க மைக்ல? கேட்க இல்லாம நீ பேசுறீங்க. இப்ப கலைஞர் கூட என்ன சொன்னார்? உங்களுக்குள்ள ஒன்னா திரண்டு இவர் தலைவர் செயலாளர் வாங்க உங்களுக்குள்ள பாக்கலாம், அப்புறம் ஒன்னா நம்ம யோசனை பண்ணலாம்னு சொன்னாரு. இது எந்த அறநிலையத்துறை அதை ஆளக்கூடாது. வடலூர் பெருவெளி தர்மசாலை எங்க அப்பா சுத்தது, நாங்க தான் பிள்ளைங்க, சன்மார்க்க பிள்ளைங்க தான் நாங்க ஆளணும்னு சொன்னோம். உங்களுக்குள்ள யாரு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னா ஒரே ஒன்னாட ஒண்ணு இதுங்க நெல்லிகாய் கல்வி கடந்து கூட ஒன்னா சேர மாட்டோம். அந்த மாதிரி அவகாசம். அதனால ஒன்றுபடுவோம், நம்முடைய உரிமையை கேட்டு வாங்குவோம், பெருமானுக்கு பெருமை சேர்ப்போம். சன்மார்க்க வருகின்ற காலங்களில் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் துணை நிற்காது, சும்மா இல்லை. அதனால அதுக்கு வந்து எல்லாரும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி என்று ஒரு 101 முறை சொல்லிட்டு சாப்பாடுல கை வைக்குமா? இது என்ன காசா பணமாமா? ஒரு 3 வாட்டி சொன்னா 300 வாட்டி ஆயிடுச்சா? 300 முறை. நைட்ல படுத்தும் போதே நீ தூக்கம் வரதுன்னு சொல்லிங்கன்னா தூங்க கேள்வி சொல்ல ஆரம்பிச்சு. அதுவாவே வாழ்க்கையே அதுவா வாழ்க்கை வேண்டியது. அப்ப கடைசி கட்டம் அதுவா கொண்டு போவோம் உங்களுக்கு. யாராவது நிலவசி ஏற்றேன் எனக்கு அதுவே ஏற்றும்.
இந்த மந்திரத்தை நீங்க ஒரு 101 முறை, அதுக்குதான் அந்த 108 மணி இருக்கு பாரு, அது கையில வச்சுக்கணும். அது ஒரு உபகாரணம் தாங்க. அது சும்மா நாம 10-50 வாட்டி சொல்லிட்டு 108 கூட சொல்லிட்டு போனோம், சாப்பாடுல கை வச்சு இந்த மணியை தள்ளம் நான் தானா மாட்டிக்குவார். இந்த மனம் அடங்கும். ஓஹோ யோ ஆவலியா சொல்லியா, அதுக்குள்ள நீ சாப்பாடு கை வைக்கிற. சாப்பாடு போட்டு கூட சாப்பாடு எதிர மந்திரம் சொல்லணும். அப்போ அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும், 5 புலன்களை கட்டுப்படுத்தணும். நம்ம சாப்பாடு வடை பாயாசம் எல்லாம் வச்சுட்டாங்க ஏழில. இருமா வர அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் இப்படிப்பட்ட ராஜதண்டன் வெரி குட். ஐயாவுக்கு பெருமை இல்ல, நமக்கு பெருமைக்கு நாம் கடை தேர்றதுக்கு நம்ம சொல்றோம். மந்திரம் சொன்னா என்ன, அவர் தான் 5 நம்ம வல்ல பெருமன் செய்யறோம். அவருக்கு என்ன நீ செய்ய போற, எல்லாம் அவருக்கு இருக்குது. ஆனா நாம அவர் நிலை அடைவதற்காக இந்த உபாயத்தெல்லாம் நாம் கையாள வேண்டும் என்பதை உங்கள் பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம் செய்து வந்தனத்தை தெரிந்து கொண்டு நான் நிறைவேற்றேன். 21 சாமி நான் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். எல்லாம் லிஸ்டே வந்துருச்சு. நான் மீன் போட்டி போடுறேன் சாமி. அந்த தானத்தை நான் கொடுக்குற சாமி. எனக்கு வாய்ப்பு கொடுங்க, உங்க வாய்ப்பு. ஆச்சரியமா நீங்க வருகின்ற காலம் சன்மார்க்க காலனால சத்தியங்க. இது ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம தலைமையில காட்ட போறோம் 30-40 செலவா போறான்னு ஒதுக்குற காலத்துல நான் செய்யறேன் எங்க பார்த்தாலும் அற்புதம் நடந்துகிறே இருக்குது. ஆச்சரியமா இது எனக்கு. அந்த அற்புதத்தை நீங்க வந்து பார்க்கணும். எந்த 10 காசு செலவு சிந்தாதிரிப்பேட்டை 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அங்க சிந்தாதிரிப்பேட்டை சன்மார் சங்கத்துக்கு வந்தோம். மார்க்கெட் மீன் அது எல்லா கடைகள்ல அங்க சின்ன சங்கம் தான். அங்கிருந்து நம்ம பொறுப்போம். ஏன்னா ஒரு சன்மார் சங்கம் போது நாம அங்கிருந்து பொறுப்பாதான் பெருமையா இருக்கணும். நம்ம சகோதரர்கள் அவங்களை அரவணைச்சு அங்கிருந்து போவோம். சிறப்பா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். நானும் சிவகுமாரும் ஆடுவோம். அந்த பஜனையில ஆடி பாடி சிறப்பா இருக்கும். வாழ்க நெடுவழி வாழ்க. வாங்க ஐயா வாங்க வாங்க சொல்லுங்க சுவாமி. வாங்க வாங்க. எது சுவாமி சிறப்பு. ரொம்ப அற்புதம். முதல்ல அதான் சொன்னதே அல்ல. திருவிலங்கம் சிவையோ சித்தியலா விலங்கம் சிவஞான நிலை விளங்கும் சிவ அனுபவம் விளங்கும் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி வாழ்நாள் அடைவர் வறுமையினால் நம் மனை மக்கள் பொன் போன் ஆளிடம் புகழ் போது தானார் கொச்சை கண்ணுதற்பால் மாணவர்களுக்கு மேலே வழிபடி மாணிக்குமே என்று வாழ்த்தி நல்லார் உறவுகளே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்மழை. ஒரு அன்பர் சன்மார் சங்கத்தில் வந்து உட்கார்ந்தா அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் நலன் பெறுவார்கள். இது சத்தியம். வம்பன படுத்த என் குடிமுழுதாண்டு வாழ்வர் வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கழலை செல்வமே சிவபெருமானே என்று எவன் அஞ்சும் அவன் சொந்தக்காரன் அந்த கை வைக்கிறது கூட. ஐயோ சன்மார்க்க இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரியா, அவங்க மனைவி மாமன் மச்சாயா, அவங்க கேட்டு செய்யா, அவசரப்படாதியா, வேற போகுது அப்படின்னு அஞ்சுவா எவன். சாதாரண விஷயம் இல்லை இது. அதனால உங்களோட குழந்தைகள் எல்லாம் ஆச்சரியப்படுங்க. என் பேத்தி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறா. எங்க ராமகிருஷ்ணன் ஐயா வந்தாலும் அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை மைக்க முடிச்சு பேசுப்பா சாமி மணிக்கணக்குல. எப்பா தெய்வமே, அவர் நான் பாராட்டுன்ற எண்ணமே எனக்கு அவசியம் கிடையாது. சத்தியத்தை சொல்ற பெருமான் ஆலயத்துல அப்படி பேசுது. இது வரைக்கும் அந்த மாதிரி குழந்தை பேசி நான் பார்த்ததே இல்லை. இந்த வயசுல எப்படி ஞானம் ஒண்ணுமே புரியல எனக்கு. அப்பவே விட ஆச்சரியம். அந்த மாதிரி கல்வி நலம் செல்வம் காரணியம் அன்பு ஒழுக்கம் பிள்ளை மெய்ஞான அனுபூதி எல்லாம் பெற்று நீடூழி வாழ்வியர்கள் வார்த்தி என்னுடைய சிற்று நான் நிறைவு செய்யற பெருமானை வாழ்க நீடூழி வாழ்க நலம் பல பெருக. சிறப்பு சிறப்பு. பேசினே போலாம். ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கம் சொன்னா நம்ம கட்டுப்போம். அருமை அருமை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு தகவல் வாசிப்பதற்காக அருள் சிதம்பரம் ஐயா அவர்களும் சிவபிரகாசம் ஐயா அவர்கள் பிரகாசம் ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பக்கம் 35 குரல் பேரு. இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கினர், துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினர், அன்பால் ஆடினர் பாடினர், என்பால் அருட்பெரும் ஜோதியாக இதுவே மனம் கழிந்து உலகவர் பாடவராயினர். பலம்பெரு சுத்த சன்மார்க்கம் சிறந்தது, பலம்பெரும் மனிதர்கள் பண்புலராயினர், நலம் பெறும் அருட்பெரும் ஜோதியார் நன்னவே அண்டமும் அகிலம்
மருண காட்சியை கொண்டன ஓங்கின குறையெல்லாம் தீர்ந்தன பண்டங்கள் பழித்தன பறிந்தன உள்ளத்தில் என்ற அற்பெரும் ஜோதியார் எழுதவே குணங்கள் சிறந்தன குற்றங்கள் அற்றன மனங்கள் விளங்கின வாழ்வுகள் ஓங்கின இனங்கள் எல்லாம் உயிர் பெற்று தோங்கின இனங்க அற்பெரும் ஜோதியார் எழுதவே பக்தர்கள் பாடினர் பணிந்து நின்றாடினர் புத்தர்கள் மெய்ப்பொருள் முன்னி மகிழ்ந்தனர் சித்தர்கள் ஆனந்த கல்ல மகிழ்ந்தனர் சுத்த அற்பெரும் ஜோதியார் தோன்றவே இருட்பெரும் திரண்டன வரப்பெரும் கண்மமும் மாயையும் நீங்கின பெருட்பெரும் சித்திகள் சேர்ந்தன அற்பெரும் ஜோதியார் கலந்தவே அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அருட்சிவ நரிசா அற்பெரும் நிலைவாழ் அருட்சிவபதியாம் அற்பெரும் ஜோதி ஆகம முடிவேல் ஆரண முடிவேல் ஆகனின் ரோகிய அற்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அற்பெரும் ஜோதி உரைமணம் கடந்த ஒருவரி வடிவில் அரசு செய்து ஓங்கும் அற்பெரும் ஜோதி ஊக்கமும் உணர்ச்சியும் முடிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருடைய அற்பெரும் ஜோதி ஒன்றன இரண்டன ஒன்று இரண்டனவை அன்றன விளங்கிய அற்பெரும் ஜோதி வேறு ஆகமங்களின் வெளிவெடுக்கலாம் ஆதாரமாம் சபை அற்பெரும் ஜோதி எச்சவை பொதுஎன இயம்பினர் அறிஞர்கள் அச்சவை இடம்படும் அற்பெரும் ஜோதி ஈன்ற நற்றாயிலும் இனிய பெருந்தயவு ஆண்டு சிற்சபை அற்பெரும் ஜோதி சாதியும் மதமும் சமயம் காணா ஆதியானாதியாம் அற்பெரும் ஜோதி என்னையும் படைகொண்டு இரவா வரமுடித்து அன்னையும் போன்ற அற்பெரும் ஜோதி எப்பொருள் மெய்ப்பொருள் என்பதை கண்டோர் அப்பொருளாகிய அற்பெரும் ஜோதி இன்னொரு சித்திகள் எல்லாம் புரியென்று அன்புடன் எனக்கருள் அற்பெரும் ஜோதி எங்கெங்கிருந்து உயிரிழந்து வேண்டினும் அங்கங்கிருந்தருள் அற்பெரும் ஜோதி சாதியும் மதமும் சமயம் பொய்யென ஆதியில் உணர்த்திய அற்பெரும் ஜோதி வாய்ந்தவர் மீட்டும் வருணவின் தந்திதை அற்பெரும் ஜோதி எச்சம் நினைக்கில்ல எல்லாம் பெருவென்று அச்சம் தவிர்த்தருள் அற்பெரும் ஜோதி புத்தி என்பது உற்சாகம் அத்தகைய அற்பெரும் ஜோதி சித்தி என்பது நிலை சிறந்த அனுபவம் அத்திரல் என்ற அற்பெரும் ஜோதி எஞ்சேல் உலகினை யார் பற்றியும் அஞ்சேல் என்ற அற்பெரும் ஜோதி அச்சோ என்ற அற்பெரும் ஜோதி விரல் மனம் ஆயை வினையுள் நீக்கி அருவிளக்கேற்றிய அற்பெரும் ஜோதி சிருஷ்டி தலைவரை சிருஷ்டி அண்டங்களை அருட்பெற வருத்த அற்பெரும் ஜோதி காவல் செய் தலைவரை காவல் அண்டங்களை ஆவை அமைத்த அற்பெரும் ஜோதி அழித்தல் செய் தலைவரை அவர் அண்டங்களை அழிக்க அமைத்த அற்பெரும் ஜோதி வித்தியில் ஒன்றாய் விளைவியல் பரவாய் அத்தகைய அமைத்த அற்பெரும் ஜோதி தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆயுள்ள காத்தருள் அற்பெரும் ஜோதி உடலுள் விடியார் உயிருள் கிடாவகை அடலுற காத்தருள் அற்பெரும் ஜோதி சிசு முதல் பருவ செயல்களின் உயிர்களை அசைவர காத்தருள் அற்பெரும் ஜோதி உயிரரும் உடலையும் உடலும் உயிரையும் அயல்வர காத்தருள் அற்பெரும் ஜோதி வான்மையில் சத்தியால் மழை பொழிவித்து உயிர் ஆனர காத்தருள் அற்பெரும் ஜோதி இச்சையை இச்சையை விளைவித்து உயிர்களை அச்சர காத்தருள் அற்பெரும் ஜோதி எத்தகைய உயிர் எண்ணின உயிருக்கு அத்தகைய அழைத்தருள் அற்பெரும் ஜோதி காமம் புடைப்பு கண்கடவாகை ஆமரடக்கும் அற்பெரும் ஜோதி ஒன்றெனில் ஒன்றுல ஒன்றெனில் ஒன்றில ஒன்ற ஒன்றிய ஒன்றெனும் ஒன்றே வீடுகளில் விளங்க ஆளும் அரும்பெரும் பொருளே எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அற்பெரும் சிவமே யாரே என்னும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிறந்த சிவமே கொல்லாதவியை ஒருவர்கள் என பல்காயிரக்கு பலந்த மெய் சிவமே அருள்நெறி ஒன்றே திருநெறி மற்றெல்லாம் இருநெறி எனக்கு எம்மிய சிவமே சுத்த சன்மார்க்க சூழ்நிலை தனியன சத்தியம் ஆக்கிய தனி சிவபதியே இனி கிரவாதனி எனக்கு தருளிய தனிப்பெருமை தந்தையே எங்கூறு தீமையும் நினைத்தொடராகவே பங்குலும் பாவை சாதாவை செய்துள்ளே பிறப்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்கன தவித்த சிவமருந்தே என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே தூய்மையால் பழமையால் கருணை மழைமொழி மழையே உள்மொழி ஓங்கிட உயிரொடி விளங்கிட வெள்ளொடி காட்டிய மெய்யருட்களே சர்வையான் மனத்தானவன் எனக்கே அபயம் அளித்தோர் அருட்பெரும் ஜோதி சித்திகள் அனைத்தையும் தெளிவித்தனக்கே சத்தியங்களை நினைத்தவனில் சந்தனை உலகில் உயிர்களுக்கு இடையிலாகலாம் விலகனை அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சூழ்நிலை பெறுக உத்தமனாகுக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சி ஆற்றலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னுமாய் விளங்கும் சிற்றமையிடத்தே
இது அது என உனக்கரிதாய் தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தந்தையத தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போகம் முக்கியனாய் புத்தமதந்தியன் உள்ளத்தே அங்கே கனி போன்ற மன்னன் புரிந்த அருட்பெரும் ஜோதி அரசே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 பரம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 பரம் சன்மாறு சங்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாழ்வாழிவர் நன்மை